எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்குன்னு சொல்றோம். என்னது? ஆண்டவர் நாமத்தில். ஆமாம், அவர் நாமம் இல்லாமல் நான் எதுலையுமே நான் நல்லா இருக்க முடியாது. பிரைஸ்லா. அல்லேலூயா. அவர் நாமத்தை முன்னாடி வைக்கணும். பிரைஸ்லா. அப்போ பாருங்க, அவரோட நாமம் தான் நமக்கு இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக இன்னைக்கு ஏமாறக்கூடிய உலகமாக தான் இன்னைக்கு, ஏமாற்றக்கூடிய உலகம், ஏமாறக்கூடிய மனிதர்களை தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். வாழ்றோமா இல்லையா? வாழ்றோமா இல்லையா? உண்மையை சொன்னா வாழ்றோமா வாழலையா? ஏமாந்து வாழ்றோம் மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஏமாந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். உலகத்துல வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருந்தாருன்னா எதுலையும் நான் ஏமாந்து போக மாட்டேன். எது? கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருந்தாருன்னா நான் எதுலையுமே ஏமாந்து போக மாட்டேன். நீ பாத்தீங்கன்னா எல்லா உலகத்துல எல்லா தலைப்பும் எல்லாமே பேசிட்டாங்க. என்னது? நாயிலிருந்து பேயிலிருந்து நரி வரைக்கும் பேசிட்டாங்க. மிருகராட்சியிலிருந்து மனிதனுக்கு என்னென்னலாம் பேசினாங்க. ஆனா ஒரே ஒரு உண்மையை மட்டும் பேசாமே இருக்கு சபை. அல்லேலூயா. அது சாமியாரா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், அம்மாக்களா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், ஆனா யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா மாட்டிக்குவாங்க. பிரைஸ் எல்லாம். என்னது? ஏன்னா மாட்டிக்குவாங்க. அதனால என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ள போதகரை குறித்து தான் பேச போறோம். என்னது? கள்ள போதகரை குறித்து பேசலாமா வேணாமா? கள்ள போதகரை குறித்து நம்ம பேசணும். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வருமானத்துல ஏமாந்து போகாத வரையும், நம்ம உடமையில பாத்தீங்கன்னா ஏமாந்து போகிற வரைக்கும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சொத்தை தேவனுக்கு எழுதி வச்சினா என்ன உன் குடும்பம் ரட்சிக்கும். என்னது? நீ உன் சொத்தை எழுதி வச்சினா குடும்பம் ரட்சிக்கும். எப்படி ரட்சிப்பு? உன் ஆத்மா ரட்சிக்கப்படணுமா? உன் சொத்து ரட்சிக்கப்படணுமா? உன் காசு பணம் ரட்சிக்கப்படுமா? இன்னைக்கு உலகத்தில் எது ரட்சிக்கப்படும்? எது ரட்சிக்கப்படும்? எது ரட்சிக்கப்படும்? தேவனோட வார்த்தை மட்டும். தேவனோட வார்த்தை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்க வேணும். அப்ப பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாருன்னா அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள செயல்படுகிறாரா? பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாரா? தாவீது பாருங்க, அந்த பரிசுத்த ஆவி அவனை விட்டு செல்லும் போது தெளிவா கண்டு, ஐயா என்னை விட்டு என்னது, என்னை விட்டு விலகாத. எப்படி சொல்றாரு? ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்து விடாதீங்க. அப்ப தெரியுது, ஒரு பரிசுத்த ஆவி ஒரு மனுஷங்கிட்ட இருந்தா என்ன செயல் நடக்கும். ஒரு மனுஷங்கிட்ட பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ள விட்டா என்ன நடக்கும் என்று முன்னின்றனை தள்ளி விடாதையும் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியே எடுத்து விடாதே ஜெபிக்கிறார்கள். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்துல இருக்கிறாரா என்று நான் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி இருந்தாருன்னா நல்லது எது, கெட்டது எது, தீமை எது, பாவம் எது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நமக்கு இல்ல, நமக்குன்னா எல்லாருமே. எனக்கு என்பது என்னுடைய சொந்த கருத்துல தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தாருன்னா எல்லா செயல்களையும் எடுத்து மாற்றுவார். எடுத்து வாசிங்க. 1 யோவான் 4 முதல் வசனம். இதுதான் நமக்கு ஏன்னா அடித்தளமே. இந்த வார்த்தையில இருந்து தான் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தா தெளிவா வாழலாம். பரிசுத்த ஆவி எனக்குள்ள இல்லைன்னா ஏன்னா எங்க போய் மாத்துவோம்? கோழி இறைவாக்கினோட போய் மாட்டிக்கிடுவோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், என்னதான் உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல், எல்லா ஆவியும் நீங்க எல்லா பேசுற லியோவை கூட முதல்ல என்ன செய்ய கூடாது? லியோ பேசக்கூடிய கூட நீங்க நம்பாதீங்க. இந்த ஆவிகள் தேவனால் உண்டானதா, இந்த ஆவி தேவனால் உண்டானதா என்று சோதித்து அறியுங்கள். நீங்க சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகி இருக்கிறது. மாமிசத்தினால் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. எனவே யாரோட மாமிசத்துல இருக்கிற தேவனை எனக்குள்ள இருக்கிறாரா அவரை தான் நம்ம என்ன செய்யணும்? அவருக்குள்ள இல்லாதவரை யாரையுமே என்ன செய்யக்கூடாதான்? நம்பி விடாதீர்கள். என்னது? நம்ப கூடாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? அந்த பரிசுத்த ஆவியை தூண்டுதல்தான் இன்னைக்கு நாம பேசிக் கொண்டு இருக்கிறோமா? என்னை நான் என்ன சோதித்து அறிய வேண்டும். என்னது? நான் சோதித்து அறிய வேண்டும். எங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா நான் உட்கார்ந்து இருப்பேன். என்ன செய்வேன்? இங்க ஃபுல் வெயிட்டிங் இருக்கும். நான் இந்த இடத்துல இந்த சைடுல 2 பேர், இந்த சைடுல 2 பேர். அப்ப இந்த சைடுல இருக்கிற நாங்க தான் என்ன செய்யணும்? எல்லாம் ஒரு பணிவிடை செய்யணும். அப்ப அது யாரா இருந்தாலும் சரி, என்னது
எந்த செய்தியாளர் இளையப்பிப்பா இருந்தாலும் சரி, குருக்களா இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒரு தப்பான வசனத்தை ஏதாவது போதிச்சாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஃபாதர் இங்கே இந்த வசனம் இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லும் போது இது பல்வேறு நேரங்களில் வந்து எனக்கு ஒரு போராட்டமா இருந்தது. பல்வேறு நேரத்தில் இது போராட்டமா இருந்தது. ஒருத்தவங்க ஏத்துக்கிட்டாங்க, ஒருத்தவங்க ஏத்துக்கிட்டாங்க. அந்த தேவ வசனத்தை தப்பா சொல்ல எனக்குள்ள குத்துது. அதை நான் சொல்லும் போது என்ன செய்யறேன், இங்க பாருங்க புல்பிட்டிங்க இருக்கு, நான் இங்க தான் உட்கார்ந்துருக்கேன். அப்ப தேவ வசனம் தவறா இருக்குமா நான் சொல்றதுல தப்பே இல்லை. அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஏற்றுக்கொண்டாங்க, ஒருத்தங்க உன்னுடைய பதவி அந்த இடத்துல, உங்களுடைய காசு அந்த இடத்துல என்ன செய்யுது, வேதத்தை மறைக்க சொல்லுது. அதை மறைக்கணும் நமக்கு அவசியம் இல்லைங்க. வேதத்தை மறைக்கணும்னு தேவனோட வார்த்தையை ஒரு வார்த்தையை கூட்டாத குறைக்காதன்னு தேவ தெல்ல தெளிவாது. இதை கூட்டுனா என்ன செஞ்சிருவாராம், சாபங்கள் குடும்பத்தினது ஒரு பேரை இருந்து கிறுக்கி போட்டோம்னு சொல்லுவார். என்னது கிறுக்கிடுவேன் என்றார். அப்ப பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷன் பேசுகிறாரா, அப்ப பரிசுத்த புல்பிட்ல நின்று பேசும்போது பாத்தீங்கன்னா நல்லா தூங்குவாங்க. ஹல்லேலூயா. என்னது புல்பிட்ல நின்று நீங்க பேசும்போது சில பேர் என்ன செய்வாங்க, நல்லா தூங்குவாங்க. இதே பரிசுத்தாவினால் நீங்க நிரம்பி பேசும்போது பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற கூட தட்டி எழுப்புவார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள என்ன செய்யணும், செயல்படணும். அப்ப ஆவிக்குள்ளே நான் பேசுகிறேனா, இன்னைக்கு கள்ள போதகர் இன்னைக்கு பலரும் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க சொந்த காரியத்திற்காக, என்னது சொந்த இச்சைகளுக்காக, இன்னைக்கு குருவானவர சாமியாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அம்மாக்காரர் இருந்தாலும் ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எச்சரிக்கை நீங்க படுத்துகிறார் ஆண்டவர். அதான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 15-16 எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 15-16. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன இருக்கணுமா, கள்ள தீர்க்கதரிசிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள். அவர் ஆட்டுத்தோலை போட்டிக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே என்னது பட்சிக்கும் ஓநாய்கள், அவர் கனிகளால் அவர்களை அறிவீர்கள். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை என்ன செய்வாங்க, நல்ல மரம் நல்ல கனிகளை தான் கொடுக்கும். அப்ப நீங்க ஆட்டுத்தோலை இன்னைக்கு போட்டுக் கொண்டு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஓநாய்கள் போல நீங்க சுத்தி வருகிற இவர்களை என்ன செய்யக்கூடாது, நம்பி விடக்கூடாது. பாத்தீங்கன்னா எங்க தர்மநாதபுரம் ஆலயத்துல புதன்கிழமை முதல் வாரம் சகோதரி வரல, அப்ப நான் தான் செய்தி எடுத்தேன். அப்ப இந்த செய்தியை நான் என்ன செஞ்சேன், பேசுனேன். வெளியே புது ஸ்பீக்கர் 2 வாங்கி இருக்கிறேன். அதை வெளியில போட்டு பாத்தீங்கன்னா இந்த கடைசியில போட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ரோடு நம்ம கல்லறை மோட்டு வரைக்கும் கேட்குது. அப்ப அந்த ஊர் முழுமே என்ன செய்யுது, கவர் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா அநேக போதகர்கள் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, நல்ல ஊழியர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னது சிஎஸ்ஐ சபையாளர் ஒருத்தர், என்ன பாஸ்டர் ஒருத்தர், ஸ்டீவன் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன தாடி வச்சுட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கிறார். தம்பி இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரா பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சபையை உருவாக்கி இருக்காதியா. என்னது 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பேசியிருந்தா சபைகள் உருவாக்கி இருக்காது. இவ்வளவு தெல்ல தெளிவா ஒரு மைக்கு போட்டு இவ்வளவு அருமையா என்ன செய்ய, கள்ள போதகரை குறித்து இவ்வளவு அருமையா பேசுறியே, ஏன்னா எப்படிலாம் இருந்தாங்க இந்த ஆர்சி மக்கள்னு சொல்லிட்டு நான் உன்னை என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களும் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனுஷன் வெளியே இருந்து மணந்துடுறாங்க. அப்ப எனக்குள்ள என்னது, நீ பேசின வார்த்தையில நான் ஒரு வார்த்தை எனக்கு குத்தப்பட்டது, பேசின வார்த்தையில எனக்கு ஒன்று குத்தப்பட்டது. அப்ப என்ன குத்தப்பட்டது, அப்ப வார்த்தை பாருங்க. அப்ப அந்த வார்த்தை இன்ன வரைக்கும் என்ன செய்யல, உள்ளத்துல மனிதன் உள்ளத்துல யாருமே திணிக்காம இருக்காங்க. அதுதான் சொன்னேன் தொடக்கத்துல, ஆசீர்வாதத்துல இருந்து எல்லா காரியங்களும் இதை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த கள்ள போதகரை பத்தி பேச மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா, தெருவுக்கு வந்துருமே. என்னது தெருவுக்கு வந்துருமே. சகோதர சகோதரி, இந்த ஆண்டுகள் இருந்து 18 ஆண்டுகள் அந்த ஊழியத்தை நான் செய்யறேன். எங்கேயும் போய் காசுக்காக பிச்சை எடுக்கல. எங்கது யாவன்டே போய் இங்க பாருங்க நின்று ஏட்டையும் இதை கொடு அதை கொடு, எனக்கு கஷ்டமா இருக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு. ஆனா நிறைய பேரு நான் ஒரு இடத்துக்கு சொல்ல போறேன், ஆடிக்கார சும்மா எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியல. என்னது எனக்கு தேவை, ஏன்னா என் காரை சும்மா எடுத்துட்டு போங்க, ஆரம்ப பைக்கை சும்மா எடுத்துட்டு போகணும், எப்படிதான் சொல்றாங்கன்னு தெரியல. நானும் நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போறேன். ஏன்னா கோடீஸ்வரன் இருந்து பிச்சைக்கார வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஊழியம் செஞ்சுட்டேன் 18 ஆண்டுகளாக. ஆனா எப்படிதான் இதெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஆடிக்கார எவ்வளவு வாங்கிட்டு போ எடுத்துட்டு போன்னு சொல்ல முடியுமா?
மனசுல இடம் இருக்குமா? ஆனா எப்படிதான் அதெல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப இவங்களை எதை குறித்து நீங்க பொய்யான போதனைகள் இன்னைக்கு எழுதி கொண்டு இருக்கிறது, பொய்யான தீர்க்கதரிசியை எழுதி கொண்டு இருக்க, பொய்யான ஆணைகள் நிக்கிட்டு கொண்டு இருக்கிறார். எச்சரிக்கையா இரு மகளே, எச்சரிக்கையா இருங்க. அப்ப இதே பாருங்க, இதே திருவுழியத்தில் இருக்கு, இதே வார்த்தை திருவுழியத்தில் இருக்கு, இதே பரிசுத்த வேதாகமம் இதுதான் இருக்கு. இதெல்லாம் படிச்சாங்களா இல்லையா? படிச்சிருப்பாங்கல்ல, படிக்காம இருந்திருப்பாங்களா? அதான் பைபிள் கிளாஸ்ல இருந்து எல்லா கிளாஸும் வச்சு இனுக்கா ஒத்த வார்த்தையா படிச்ச வார்த்தையில கள்ள போதகரை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசியை குறித்தும் படிச்சிருப்பாங்களா? படிச்சிருக்க மாட்டாங்களா? அப்ப நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல வாழும்போது இன்னைக்கு பல தீர்க்கதரிசி என்னது கள்ள போதகரை எழுப்பிவிட்டார். மகளே நீ எச்சரிக்கையா இரு. உன்னை நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கவனமாக தேவனோட வசனத்தில் தேவனோட வார்த்தையை நீ பின் செல்லும் போது, நீ எச்சரிக்கையா கவனமாக செல்லும் போது, அப்போதான் இந்த உலகத்திலிருந்து வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து இயேசு எனக்குள்ள வாழ்றான்னு சொல்ல முடியும். கிறிஸ்து இயேசு எனக்குள்ள வந்தாதான் என்ன செய்யும்? நன்மை எது தீமை எதுன்னு அறிந்து கொள்ள முடியும். அதுதான் யோவான் சொன்னாரு, பேசுறவள பரிசுத்த ஆவியானவர் பேசுறார், நீ நம்பி விடாத. நீ பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கு, நம்பி விடாத. அப்ப இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தாருன்னா என்னெல்லாம் தீமை இருக்குன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டாரா? நிறைய பாரு, எனக்கு ஆசீர்வாதத்தை கேட்டு ஒரு 5 வசனம் சொல்லுங்கன்னா ஈஸியா ஊழியர்கள் சொல்லிடுவாங்க. 5 வசனம் 10 வசனமா சொல்லுமா என்ன ஆசீர்வாதம் இருக்கு பாப்பான்னு கேட்டானா சொல்லிடுவாங்க. எது நன்மையான காரியங்கள். இவன் பாவத்தை கழுவதற்கு எத்தனை வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கு. உன்னை நீ மனமாற்றம் அடைவதற்கு எத்தனை வார்த்தை உள்ள இருக்குன்னு கேளு. சொல்ல தயங்குவான். என் பாவத்தை குறித்து சொல்ல முடியுமா? கள்ளகத்துக்கு நான் போகும்போது வாகனத்துல இருந்து போறேன், புள்ளம்பாடி தாண்டிட்டேன். புள்ளம்பாடி தாண்டினா பாருங்க, பைக்கில் போய்கிட்டு இருக்கிறேன், சோத்திரப்படி பாட்டு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கள்ளகத்துக்கு முன்பாக அந்த கேட்டுக்கு முன்னாடி, லியோ இந்த இறைவார்த்தையை கொண்டு போகிற நீ எப்படி இருக்கிற? யாரு கேட்கிறா? பிசாசு கேட்குதுங்க. பிசாசு கேட்குது. என் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வாகனத்துக்கு முன்னாடி நான் என்ன செய்தேன் என்று சொல்லி அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செய்த பாவங்களா என் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யுது? நிக்குது. அப்ப சங்கீத புத்தகம் 51 என்ன சொல்ற? நான் அறிக்கை ஆண்டவரே, தாவீதுக்கு இந்த சங்கீதத்தை 51 நீங்க கொடுத்தீங்கய்யா. எனக்கு ஆண்டவரே இந்த பாவத்துல நான் விடுதலை பெற்று ஒரு சத்தியத்தை நான் அறிவிக்க போறேன். பிசாசு கண்ணு முன்னாடி நிக்குது. அப்பால போ சாத்தானே என்று சொல்லி அந்த பிசாசை துரத்தக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்தாருங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை கொடுத்தார். அந்த நேரத்தில் விரட்டுவதற்கு உடனே போய் என்ன செஞ்ச? இந்த சிலுவை தோட்டத்திற்கு முன்பாக போய் கண்களை மூடி அந்த இடத்துல பாவத்தை என்ன செஞ்ச? ஆண்டவரே, இந்த பாவம் என்றது மண்ணோடு மண்ணாக புதைக்கட்டும் ஐயா. என் பாவம் கண் முன்னாடி வந்தக்கூடிய இந்த பாவத்தை என்னை கழுவும் ஐயா என்று சொல்லி அந்த சிலுவைக்கு முன்னாடி எனக்காக சுமக்கப்பட்ட, எனக்காக அவமான நிந்தனைகள் பட்ட அந்த சிலுவைக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு நான் கதறி அழுது அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இறை செய்தியை நான் கொடுக்கும்போது அநேக விடுதலை அந்த இடத்துல பெற்றுக்கொண்டதை பார்த்தேன். அநேக விடுதலை பெற்றுக்கொண்டதை நான் பார்த்தேன். அப்பதான் செய்ய நினைச்சேன். அப்ப பரிசுத்த ஆவி எனக்குள்ள என்ன செய்யறாரு? செயல்படுகிறாரு. அந்த பரிசுத்த ஆவி செயல்படுகிறவரே நான் இறுக்கி பிடிக்க முடியலையே, பிடிக்க முடியல. அப்ப அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரும்போதுதான் அநேக தீமையில நன்மை எது தீமை எதுன்னு கற்றுக் கொடுப்பாருங்க. என்ன உபாக புத்தகம் 30ஆம் அதிகாரம் 14, 15 எடுத்து பாருங்க. வார்த்தை உன் அருகில் உள்ளது, உன் இருதயத்தில் உன் வாயில உள்ளது. என்னது உன் முன்னாடி என்னது நன்மை தீமை என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். எதை விரும்புற மகளே? எதை விரும்புற? நீ எடுத்துக்கொள்ளு. நீ எதை விரும்புகிற? அன்னைக்கு நன்மை, இன்னைக்கு எதை கேட்போம்? நன்மையை கேட்போமா? நன்மை ஒரு பக்கம் இருக்கு, தீமை ஒரு பக்கம். தீமையை நான் கேட்க முடியுமா? ஆண்டவரே எனக்கு தீமையை கொடுத்து கேட்க முடியுமா? எதை கேட்போம்? பிள்ளைமா சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 நாள் திருவிழா, 9 நாள் திருவிழா நடந்தது. முதல் நாள் ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை ஆல்பர்ட் ஃபாதர் தான் இறை வார்த்தையை கொடுத்தார். அப்போ ஒரு என்ன செஞ்சார்? ஒரு பிரசங்கத்தை எடுத்து நடத்துறாரு. என்ன எப்படி நடத்துறாரு? ஆண்டவரோட வார்த்தையை எடுத்துக்கொண்ட பிள்ளைங்களா இங்க வாங்க. என்னது ஆண்டவரோட எடுத்து பிள்ளைங்களா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒருவர் கூட வரலங்க. அப்போ ஒருவருமே வரல. ஒரு சிறு பையன் 5ஆவது வகுப்பு படிக்கிற பையனை கூப்பிட்டாரு. 4 வயசுல இருந்த அந்த பையனை கூப்பிட்டாரு. அப்ப கூப்பிட்டு, தம்பி உன் முன்னாடி என்ன இங்கிட்ட என்ன செஞ்சிருக்கேன்? அவன் ரீதியிலே பேசினார். யார் ரீதியில? அந்த பையன் ரீதியிலே பேசினார். இந்த பக்கம் உனக்கு என்ன செய்ய? சிக்கன் ரைஸ் நல்லா கொத்து புரோட்டா வச்சிருக்கிறேன், இங்கிட்டு சாணியை வச்சிருக்கிறேன், எது வேணும்?
எது வேணும் உனக்கு? இங்கிட்டு என்னது இருக்கு? சிக்கன் ரைஸ் இருக்கு, இங்கிட்டு உனக்கு கொத்து புரோட்டா இருக்கு, இங்கிட்டு சாணி இருக்கு. எது வேணும் உனக்கு? எது வேணும் கேட்கும் போது அப்ப என்ன சொல்றான்? எனக்கு சாணி வேணாம், எது வேணும்? ரைஸ் தான் வேணும், கொத்து புரோட்டா தான் வேணும். ஏண்டா இது ஒரு நாளைக்கு எத்தனை நாள் இதே தின்னுவ? சிக்கன் ரைஸும் என்னது கொத்து புரோட்டா இன்னைக்கு இதே சாப்பிட்டு சலிச்சு போலையா? ஒரு நாளைக்கு சாணியை தின்னேன். சரி சாமியார் நான் சொல்றேன், நீ செய்ய மாட்டேன். இதை உங்க அம்மா சொன்னா என்ன செய்வேன்? எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, ஆணித்தனமா சொன்னா. தெரியுதுங்களா? அப்ப சொன்னாரு, பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தாய் குலமே, வேதத்தை கொடுக்க நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாயா? இன்னைக்கு வேதத்தை கொடுப்பது கற்றுக் கொடுத்திருக்கிறாயா? இப்ப நரகம் எது, என்ன சாப்பாடு எது, என்ன நல்லா தெரிகிறது என்று சொன்ன ஆழமா ஒரு சுருக்கமான ஒரு சத்தியத்தை உள்ள நினைச்சாரு. ஆழமான சுருக்கமான ஒரு சத்தியத்தை கொடுத்தாரு. அப்ப நல்ல ஈவுகளை என்ன செய்ய முடியல, இந்த உலகம் எடுத்துக்கொள்ள முடியல. ஆனா தீமை என்ன செய்யறாங்க? தீமைய உடனே எடுத்துக்குவாங்க. நன்மை எங்க போய் சேருமா? என்னது நன்மை என்ன சேருமா? போய் நீ நாகர்கோயில போய் தப்பு பண்ணாலும் உடனே திருச்சிக்கு தண்டனை எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. அதே நாகர்கோயில போய் நீ நன்மையை செஞ்சுட்டு வாயே, இங்க உடனே தெரியாது. எத்தனை செயல்கள் இருந்தாலும், எத்தனை ஏமாற்றம் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு என்னது உடனடியாக தீமை தெரிந்து விடும். ஆனா நன்மை செய்கிறது, நன்மை செய்யறது தெரியுமா? தெரியுமா? அதுக்குதான் பாருங்க, நன்மை செய்ய உலகம் முழுவதும் சுத்தி திரிந்த நன்மை செய்து கொண்டிருக்க தேவன் எனக்கு மறந்துட்டாருங்க. நன்மையே எவ்வளவு அற்புதம், அடையாளம், எவ்வளவு அதிசயங்கள் செய்த தேவன் என்ன செஞ்சிட்டாங்க? நொடி பொழுதுல மறந்து விடுறாங்க. இன்னைக்கு உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் பின்னாடி ஓடுவதற்கு மனிதர்கள் இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் தேவன் இருக்கிறாரா? ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் இருக்கிறதா? ஒரு ஓய்வு நாள் சபைகளுக்கு கண்கள் தெரிந்த சர்ச்சைகளுக்கு தெரிந்தது என்னது? இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானா? சகோதர சகோதரியே, தேவன் கொடுத்த 365 நாட்களும் நீ அவரை சிந்திக்கணும், அவரை மட்டுமே போற்றணும், புகழணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். அவரை மட்டுமே நீ எப்போது இருதயத்தில் நினைத்துக் கொண்டே இருப்பதற்காக என் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே 2 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 இருந்து வாசிங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளே, உங்க சொத்துல இருந்து நீங்க எதையும் ஏமாந்து போயிடாது எச்சரிக்கப்படுத்துறாரு என் தேவன். 2 யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7 இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. ஒரே அதிகாரம் தான் அது. 2 யோவான் பாருங்க, உலகத்தில் எவ்வளவு பேர் தோன்றி இருக்காங்கன்னா அநேகர் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறான். செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி. எதுல இழந்து போயிட கூடாதா? செய்கையிலே நீங்க என்ன செய்ய, எதையுமே இழந்து போய் விடாதுன்னு சொல்றாரு. உங்க செயல் அனைத்தையும் ஏமாற்றக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். கீழே பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல். இதே வார்த்தை எங்க இருக்கு? ஆர்சி பைபிளையும் இருக்கு. உங்கள் வீட்டுக்குள்ள என்ன செய்யாத, ஏற்றுக்கொள்ளாத, அங்கேயும் இதேதான் இருக்கு. அப்ப இந்த வார்த்தை எல்லாமே படிச்சிருப்பாங்க. இப்ப நாங்க அங்க இருந்தா படிச்சுட்டு வரோம். அப்ப இதே வார்த்தை என்ன செய்யுது? அப்ப உழைப்புல இருந்து என்ன செய்யற, உங்களை ஏமாற்ற பல பேர் வருவாங்க. அவங்க உங்களை என்ன செய்யாதீங்க, உங்க வீட்டுக்குள்ள நீங்க வரவங்க பிரைஸ் லார்ட் சொல்லணும்னா, அல்லேலூயா சொல்லணும்னா வீட்டுல என்னது வாங்க வாங்க உள்ள ஏத்துக்கிறோம்ல. அவங்களுக்கு என்னது, அவங்க யாருன்னே தெரியாது. என்னது யாருன்னு தெரியாது. வந்து பார்ப்பாங்க, நம்மளை எடை போட்டு பார்த்துட்டு என்ன இவங்க நல்ல ஒரு வசதியா இருந்தாங்கன்னா என்னது, அவங்கள சுரண்டதுக்கு ஒரு வழியை பார்த்துட்டு போயிடுவாங்க. சுரண்டதுக்கு ஒரு வழியை என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. பார்த்துட்டு போயினா கொஞ்சம் கொஞ்சமா திணிப்பாங்க. என்னது கொஞ்சம் கொஞ்சமா. உடனே என்ன செய்வாங்க, உடனே கேட்டா நீங்க உஷாரா இருப்பீங்க. என்ன செய்வாங்க, வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு என்ன செய்வாங்க, உங்களை வஞ்சிக்கிறப்ப உங்க உழைப்பை காணிக்க என்ன செய்வாங்க, புடுங்க அங்க பார்ப்பாங்க. இந்த உலக சபைகளுக்கும் சரி, எல்லா மக்களுக்கும் சரி, சாமியாருக்கு, சிஸ்டருக்கு, ஊழியர்கள், எல்லா வசனம் இந்த மலாக்கி புத்தகம் 3:10 யாருமே மறக்கவே மாட்டாங்க. மறக்கவே
ஆனா அதே வசனத்துல அந்த 7, 8, 9 மட்டுமே எவனுக்குமே கண்ணு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. என்னது 7, 8, 9 மட்டுமே அந்த மலாக்கிலே தான், அதே தான். அதுக்கு கீழே இருக்கு, இது கொஞ்சம் மேல இருக்கு. இந்த 2 வசனத்தை படிச்சிருப்பாங்களா? படிச்சிருக்க மாட்டாங்களா? படிச்சிருப்பாங்கல்ல. ஏன் அதை மட்டும் ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் அதை மட்டும் ஏன் இன்னைக்கு விரிவாக பேச மாட்டாங்க? அப்ப நான் காணிக்கை வாங்கக்கூடிய நானும் என்ன செய்யணும்? அதுல தேவனுக்கு பங்கு இருக்கு, ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன் பங்கு தர முடியல? அப்ப அவர்கள் எது சொல்லி திங்கிறதுல தான் ஆர்வமா இருக்காங்க, கொடுக்கறதுல மனம் இல்லையே. என்னது நீங்க வஞ்சிக்கிறார்கள். எது சகோதரியே, நீங்க இன்னைக்கு வஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய அநேக போலி இறைவாக்கினர்கள் நீங்க வஞ்சிக்கக்கூடிய அநேக என்னது ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு உங்க மத்தியில வந்து உங்களுக்கு வாழ்த்து கூற அவரை நீ ஏற்றுக்கொள்ளாதே. என்ன செய்யணும்? அவர்கள் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளாதீங்க. யாராச்சும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வீடு சந்திப்பதுக்கு தேவனோட வார்த்தையை எங்க போடக்கூடாது? பன்னிக்கு முன்னாடி முத்துக்களை உங்களை ஒரு வீட்டுல என்ன செய்யல, உங்களை ஏற்றுக்கொள்ளனா ஒரு வீட்டுக்கு வெத்தையில போய் உச்சத்துல போய் காலடி மண்ணை தட்டிட்டு வாங்கல. நீ எப்படி ஒரு என்ன ஒரு அறிவிப்பு இல்லாம எதுவுமே இல்லாம நீ எப்படி போய் சத்தியத்தை சொல்ல முடியும்? தேவனை வலிமை சொல்லி கொடுத்திருக்க, வேதத்துல சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் வீட்டு ஊழியம் பாக்குறேங்க, மதிப்பு இருந்தா அந்த இடத்துக்கு போயா? என்னது மதிப்பு இருந்தா சத்தியத்தை எடுத்துட்டு போ. பன்றிக்கு முன்பாக முத்துக்களை செலுத்தாதன் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த செய்து கொண்டிருக்கிறாங்க? ஊழிய வாய்ப்பு வேலை, ஊழியம் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து நீ வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, பரிந்துரை ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து நீங்க மன்றாடுங்க. ஊழியமே இல்லையா? தேவன்கிட்ட கேளுங்க. மனுஷன்கிட்ட எந்த ஊழியத்தையும் கேட்காத, தேவன்கிட்ட கேளு. ஊழியம் வேணுமா? எந்த சபைக்கு போடு, ஆண்டவர் சத்தியத்தை சொல்ல எனக்கு ஆர்வமா இருக்கு. நீ ஒண்ணு கேட்காத, எந்த மனுஷன்கிட்ட கேட்காத, தேவன் உனக்கு நிக்காத ஊழியத்தை தருவாருங்க. எந்த ஊழியத்தை தருவாரு? நிக்காத ஊழியத்தை தருவாரு. சில பேர்லாம் பாருங்க, ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரு புதிதாக ஒரு வருவாங்க, அவங்களை நம்ம கூப்பிடுவோம். உங்களை வாங்க, உங்களை ஆண்டவர் ஒரு இறைவார்த்தை கொடுக்க ஒரு மணி நேரம் நீங்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறாரு, வாங்க கூப்பிட்டு. பிரதர் எனக்கு இன்னும் நேரம் கிடைக்கல. தேவனோட அழைப்பு பேசினாரே சாட்டை குச்சி எடுத்துட்டு வந்து கூப்பிட்டாதான் போவாங்க. உங்களுக்கு அது அழைப்பு இல்லை. என்னது ஒரு ஊழியன் வழியாக பேசுவாரு. என்னது ஒரு யாராவது ஒரு வழியாக என்ன செய்வாரு? அந்த இறைவார்த்தையை போதிக்கிறதுக்காக பேசுவார். எங்க ஊர்ல பிறந்து வளர்ந்து எங்க ஊர்ல இருந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கேரளால கட்டி கொடுத்தோம். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அநேக மேக்கப், டான்ஸ், பாத்தீங்கன்னா பல்வேறு பரதநாட்டிய இதுல கலையில எல்லாம் இருந்து நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கிறான். அப்படியாப்பட்ட பிள்ளை, இந்த பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளைக்கு சத்தியம் அறிவிக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரளால இருந்து அன்னைக்கு அங்க எங்க ஆலயத்துல செய்தி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பொண்ணு கேட்குது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடிக்கிறீங்களான்னு கேட்குது. அப்ப கேட்கும் போது அப்ப நாங்க சொன்னோம், எங்க யாருக்குமே வாய்ப்பு இல்லாம இல்லை, எல்லாத்துக்கும் தேவன் வாய்ப்பு வச்சிருக்கிறாரு. நீங்க எந்த ஒரு வரைக்கும் நீங்க செய்தி குடிக்கிறீங்க தெரியாது, வந்ததுக்கு ஒரு 2 ஒர்ஷிப் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னோம். அருமையா அந்த ஒர்ஷிப் பண்ணாங்க. அப்புறமே பாத்தீங்கன்னா எங்க ஆலயத்துல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் அந்த பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்தணும். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இறை வார்த்தை எடுத்து பேசினான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மாறுமானு லிப்டிக் இல்லாம இருக்காதுங்க. என்னது லிப்டிக் இல்லாம, மேக்கப் இல்லாம இருக்காது. இது வரைக்கும் அந்த பொண்ணு தலை வாரி பார்த்ததே கிடையாது, தலை ஜடை போட்டு பார்த்தது கிடையாது. அப்படியாப்பட்ட பிள்ளை இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிறது. எப்படி? உண்மையை நான் கற்றுக்கொண்டேன், உண்மை வலியது. தேவனை நான் இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன், தேவனே இறுக்கி பிடிச்சேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சத்தியத்தை இன்னைக்கு சொல்ல கூப்பிட்டோம்னா வரதில்லைங்க. உடனே கூப்பிடுறீங்க, எத்தனை உடனே கூப்பிடுறீங்க. போன மாதத்துல பாத்தீங்கன்னா காட்டூர் அந்தனியார் கோயிலுக்கு பின்னாடி ஒரு இல்லத்துல ஒரு ஊழியருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவர் என்ன செய்யல, 9:30 வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்காங்க. தெரியல, ஏன்னா அந்த அக்கா 9:30 வரைக்கும் பார்த்தோம், பிரதர் காணும். அவருக்கு அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப். யாரு எப்போ சுவிட்ச் ஆஃப்? ஊழியக்காரனுக்கு என்ன வரக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் வரக்கூடாது. ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னா என்ன செய்ய, சுவிட்ச் ஆஃப் வரக்கூடாது. பரலோகத்துல சுவிட்ச் ஆஃப் செஞ்சா விட்டுருவியா நீ? அவ்வளவுதான். என்னை நோக்கி ஆண்டவரை கூப்பிட எங்க வர முடியாதுட்டாரு. ஏன்னா என் நாமத்தை நீ என் நாமத்தை சொல்ற, நீ சொல்லாம போன என்னை நோக்கி கூப்பிடாதன்னு சொல்லியிருக்காரு. லூக்கா நட்சத்திரம் 6ஆம் அதிகாரம் 46 நீங்க படிச்சீங்கன்னா என்னை நோக்கி கூப்பிடாதன்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. 9:45 வரைக்கும் பார்த்தாங்க. பிரதர் அப்புறம் என்ன செஞ்சாங்க, லியோ பிரதர் இருக்கிறாரு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. என்ன நினைச்சேன், நான் இரமட்டுப்பூர்ல வந்து 10 கிலோ போயிட்டேன். எங்க காட்டூர் 10 கிலோ என்ன செஞ்சேன் போயிட்டேன்.
ஏன்னா போயிட்டு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க முடிஞ்சோன்னு கூட அடிச்சாங்க, அந்த நிமிடத்துல கூட சுவிட்ச் ஆஃப். இன்ன வரைக்கும் அவங்க பதில் கேட்கிறாங்கன்னா சொல்லல. 1 மாசம் ஆயிடுச்சு. என்னாச்சு ஏதாச்சும் சொல்லணும்ல, உடம்பு சரியில்லை, வர முடியல, சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. அப்ப தேவனோட ஊழியத்தை நீங்க அசட்டை செய்தா, எரேமியா 48:10 சொல்றாரு, தேவனோட ஊழியத்தை அசட்டையா செஞ்சு சபிக்கப்பட்டோம்னு சொல்றாரு. இந்த வார்த்தையெல்லாம் நீ வாசிச்சிருக்கிற ஊழியக்காரன் தானே, ஊழியக்காரன் தானே. இன்னைக்கு தேவனோட ஊழியத்தை அசட்டையா செய்து கொண்டிருக்கிறாயே, நீங்க அசட்டையா செய்து கொண்டிருக்கிறாயே. தேவனுடைய பாப்பாரா? தேவனுடைய விசாரிப்பாரா? தேவனுடைய தேவையை சந்திப்பாரா? ஏன் இன்னும் அநேக ஊழியர்கள் ஏன் கருத்தராக இருக்கிறாங்க? ஏன் தேவனை ஏற்றுக்கொள்ளலங்க? தேவனை ஏற்றுக்கொள்ளல. நான் 2.25 லட்சம் ரூபாய் கடன்காரன் நான் இருக்கும்போது தேவன் சொன்ன, யோ என் கடனை முடியா, நான் உனக்காக ஊழியம் செய்றேன். என்னது? இன்னைக்கு எவ்வளவு பேர் என்ன சொன்னாங்க, வேலைக்கு போ சொன்னாங்க. எனக்கு வேலைக்கு போனாலும் ஆட்கள் லிப்பர் ஆயிருது, ஏதாவது ஒண்ணு போய்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஏன் சொன்ன, இதை வச்சு அலுவலர் இதை வச்சாதான் நீ வண்டியை ஓட்டுன வித்துட்டா பிரச்சனையே முடிஞ்சிச்சு. என்ன செஞ்சோம்? வண்டியை வித்துட்டோம். ஏன்னா நீ வேலைக்கு போக ஒண்ணுக்கு போக வேணும். ஏன் என்னைக்கு நான் வண்டி ஓட்டாலும் நல்லா பழிச்சு தொடச்சி வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வைப்பேன், 300 ரூபாய் செலவு பண்ணி வச்சிருப்பேன். அப்பதான் என்ன வரும், காலையில ஊழியம், சாயந்தரம் ஊழியம், தொடர்ந்து அந்த வாரம் முழுமே இருக்கும். எங்க வண்டி ஓட்டுவீங்க? இறை வார்த்தையை பரட்டுறதா, இறை வார்த்தையை பரட்டுறதா, வண்டி ஓட்டுறதா? எது முக்கியம்? எது முக்கியம்? வார்த்தை தாங்க முக்கியம் எனக்கு. ஏன்னா நான் செத்து இருந்தேன்னு வச்சுக்கீங்க 2008ல, ஏன்னா வருஷம் தவறாம போஸ்ட் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, வருஷம் தவறாம பூசை எழுதுறதுக்கு ஆள் இருக்கு, வருஷம் தவறாம கறி பிரியாணி போறதுக்கும் திங்கிறதுக்கும் ஆள் இருக்கு. ஆனா சத்தியத்தை அறிவிக்க ஆள் இருக்குமா? தேவன் போட்ட பிச்சை என்னது? தேவன் போட்ட பிச்சை, உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்ய? உண்மையா ஓடணுங்க. சாக்கு போக்கெல்லாம் சொல்ல அழைக்கல. நீங்க ஊழியக்காரங்களை கேட்டாங்க, அப்படி அழைச்சாங்க இப்படி அழைச்சாங்க. ஏன்னா பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எல்லாத்தையும் வேலை கீழே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். ஆனா அவங்களை கூப்பிட்டு பாருங்களேன், உடனே அவங்களை கூப்பிட்டு பாருங்க, உடனே வர முடியாது. என்ன செய்ய முடியாது? மூஞ்சி கழுவணும், என்னது மூஞ்சி கழுவணும், பவுடர் அடிக்கணும், கோட்டு சூட்டு போடணும், ஷூ போடணும், எல்லாம் போட்டாதான் தேவன் இறங்குவார். அல்லேலூயா. என்னது? எல்லாம் போட்டாதான் எங்க வருவாரு? தேவன் இறங்குவாரு. அப்புறம் அதெல்லாம் போடலாம் இறங்கவே மாட்டார். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க. என்னது? எச்சரிக்கையா இருங்க. அதுதான் பாருங்க 1 யோவான் புத்தகம், அதுலயே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. இது கடைசி எச்சரிக்கை. வாலிப பிள்ளைகளே, நீ இந்த கடைசி காலமா இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். என்னமா? இன்னைக்கு இப்பயும் அநேக அந்திகிறிஸ்து. நீங்க எப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச போது கிறிஸ்து வர போறாரு, அங்க வர போறாரு, இங்க வர போறாரு. ஆனா தந்தை சொல்லி இருக்கிறாரு, என் மாநில மகனுக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்காரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, 2ஆம் வருகை, 3ஆம் வருகை, இங்க வர போறாரு, அங்க போறாரு, வாக்குத்தத்தம் கூட்டம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களே. அப்ப இந்த வார்த்தையை என்னைக்கு எழுதப்பட்டது? தேவனுக்கு தவறாவ? ஏன் தேவ தூதனுக்கு தெரியாம தெரியாம. ஆனா இவங்களுக்கு தான் எப்படி தேவன் வெளிப்படுத்துறாருன்னா, அந்தி கிறிஸ்துவன் வரப்போகிறா என்று உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளைகளே உங்களுக்கு தெரியாதா? அப்ப பல போதகர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இங்க அங்க வராரு, அங்க வரா, இங்க வராரு, ஏமாற்றிக் கொள்ளுங்க. எச்சரிக்கையா இருங்க. என்னது? கவனமா சத்தியத்தை நீங்க என்னது வேத புத்தகத்துல இருந்து என்ன செய்யணும், முன்னும் பின்னும் திரும்பாத. வேதம் என்ன சொல்லுதோ அதை கேளு. வேதம் படிச்ச போதனை என்ன இருக்கோ அதை மட்டும் கேளுங்க. படிச்சதை தவிர வேற யார் எது சொன்னாலும், இவங்க சொன்னாங்க வேற, அந்த போஸ்ட்ல பார்த்தேன், இந்த பேனர்ல பார்த்தேன், இந்த புக்ல பார்த்தேன், அந்த புக்ல பார்த்தது, எதையுமே நீ என்ன செய்யக்கூடாது, எதையுமே நீ நம்பி விடாத. பிள்ளைய நீ எச்சரிக்கையா இரு. எதையுமே நீ என்ன செய்யக்கூடாது, நீ நம்பாத. அப்ப நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, எனக்குள்ள பலர் என்ன செய்ய, நம்பிக்கையை எடுப்பதற்கு நிறைய பேர் வருவாரு. நிறைய பேரு இப்ப எனக்கு ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு, ஒரு புக் எழுத சொல்றாரு, எனக்கு புக் எழுத சொல்றாருங்க, எனக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரு, இந்த சத்தியத்தை பத்தி எழுதுறீங்கன்னு கொடுக்குறாரு. இது எனக்கு கொடுத்ததா உங்களுக்கு கொடுத்ததா? எனக்கு கொடுத்தது. இத வந்து என்ன செய்யறாங்க, இத 1000 புக் அடிச்சு என்ன செய்வாங்க, இத விற்பனையாக இலவசமாக உனக்கு கொடுத்தாரு.
இலவசமா தான் உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ இலவசமா கொடு. என்னது இலவசமா கொடு. கொடுக்க முடியலையே. இன்னைக்கு வேற வேற புக்கு, அநேக புக்குகளுக்கு, உலக காரிய புக்குகளுக்கு நீங்க செவி கொடுக்கிறோம். இந்த வேத புத்தகத்துக்கு செவி கொடுத்து ஒழுங்கா படிக்கிறதுல உட்கார்ந்து எந்த புத்தகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? கதை புக்குல இருந்து எந்த புக்கா, வரலாறு புக்கா இருந்தா எதுவா இருந்தாலும் முதல் தேவனோட வார்த்தைக்கு நீ 1 மணி நேரம் நீ கொடுத்து பாரு மகளே. தேவன் உன்னோட பேசுவார். தேவன் உன்னோட 1 மணி நேரம் நீ இதுக்கு கொடுத்து பாரு. எவ்வளவு வேலையா இருக்குது உலகத்துல. உலக தலை போற காரியம்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனை தவிர தலை போற காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? இதுக்கு செவி கொடுக்கணும். முதல்ல இதுக்கு செவி கொடுத்து அப்புறமே ஸ்தோத்திர பணியில இருந்து, அப்புறமே வேற எழுதுன பாடல் இருந்து, அப்புறமே எல்லாமே நீ வாசியா. அப்புறமே உனக்கு கொடுத்தது என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரு? உனக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறார்? முதல் அரசி ஆண்டவர் ஆராதி, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்து. அதே போல ஆண்டவரே இந்த வேதத்துக்குள்ள ரகசியத்தை கற்றுக்கொள். வேதத்தை ரகசியத்தை கற்றுக்கொள். அப்ப வேதத்தை நீ அறியாத, வேதத்தை தெரியாத அப்ப இருந்தா என்ன செய்ய? நீ யாரு எது சொன்னாலும், யாரு எது சொன்னாலும் உடனே என்ன செய்வோம்? நம்பி விடுவோம். எது சொன்னாலும் வேதத்தை படிக்காம, வேதத்தில் உள்ள ரகசியத்தை தெரிந்து கொள்ளாம, எனக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்க படிச்சு பாருங்களேன். படிச்சு பாருங்க. நீங்க நிறைய சத்தியத்தை நீங்க என்ன செய்யறது? படிக்கிறது. அதுக்கு ஆண்டவருக்கு எச்சரிக்கிறார். பிள்ளைகளே நீ எச்சரிக்கையாக, கள்ள போதகர் வருவார், என்ன செய்யல தெரியாத மீன் வாசிமாக. பிள்ளைகளே இது கடைசி காலமாக, பாருங்க இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்க கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துவும் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பாருங்க இது கடைசி காலம் என்று, கடைசி காலம் ஒண்ணு தேவ வேதத்திலே குறிச்சிருக்கிறதா? கடைசி காலம் இது இன்னையோட முடிய போகுதுன்னு சொல்லி இருக்கிறாரா? தேவன் சொல்லியிருக்கார். மத்தேயு 28:20 கூட சொல்ல, உலகம் முடிவு என்னால உங்களோட இருக்கு. இன்னைக்கு முடிய போது சொல்லல, இன்னைக்கு முடிய போது சொல்ல. ஆனா இன்னைக்கு முடிய போது சொல்ல அநேக அந்தி கிறிஸ்தர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் நம்பி விடாதீங்க. என்னது நம்பாதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானிங்க, வார்த்தைகளை தியானிங்க. வார்த்தையின்படியாக வாழ கற்றுக்கொள்ளுவோம். வார்த்தையின்படியாக வாழ கற்றுக்கொள்ளுவோம். அப்ப அந்த வார்த்தை தான் நம்மளை எச்சரிக்கப்படுத்துகிறது. இறை வார்த்தை தான் நம்மளை எச்சரிக்கப்படுத்துது. அப்ப அந்த எச்சரிக்கைக்குள்ள வார்த்தையை தான் ஆண்டவன் கேட்ட, பிள்ளைகளே நீ எச்சரிக்கையாக இரு, நீ கவனமா இரு, நீ கவனமா இரு. யாருக்கு சொல்றாரு? பெரிய இனத்தாருக்கு சொல்றாரா? யாருக்கு சொல்றாரு? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தான் சொல்றாரு. கிறிஸ்தவர்களுக்கு தான் சத்தியம். அநேகர் நீங்க மனம் திரும்புங்க, அப்புறம் பிறர் மனம் திரும்பிக்கிறோம். நீங்க பெரிய நீங்க போய் நீங்க சத்தியத்தை நீங்க வெளியில சொன்னா இப்படி என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவ நீங்க அன்பா இருங்க, நீங்க சமாதானமா இருங்க, அப்புறமே எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. நீங்க எவ்வளவு பேர் ஞானமா இருக்கிறாங்க தெரியுங்களா? வெளியில எவ்வளவு பேரு ஞானமா இருக்கிறாங்க தெரியுதுங்களா? அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அறிந்து கொண்டு அப்புறமே பிறருக்கு போய் நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்தை சொல்லணும். இப்ப நானே அறிந்து கொள்ள முடியாது. நீங்க வாங்க எங்க சபைக்கு வாங்க, எங்க ஜெப வழிபாடு கிறிஸ்தவ மாறுகள் இன்னைக்கு கூப்பிட என்ன செய்ய முடியாது? சம்பந்தம் இல்லாம யாரை இன்னைக்கு கூப்பிட முடியாது. அதுதான் பாருங்க அடுத்து சொல்றாரு பாருங்க. திருத்துதர் அப்போஸ்தலர் பணி 17:30 வாசிங்க. அப்போஸ்தலர் பணி 17:30. அவர்களை அனுப்பிவிட்டு அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று என்னது எங்குள்ள மனிதர்களுள்ள என்ன செய்யறாராம்? கட்டளை இடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. என்ன செய்வாரா? ஒரு நாள் அவர் நியமிச்சிருக்கிறார். அதை நியாயமா தீர்ப்பளிப்ப இன்னைக்கு வருவார். அவர் ஒரு நாளைக்கு வருவாருங்க. ஆனா இன்னைக்கு தான் வர்றாருன்னு சொல்லல. இன்னைக்கு தான் வர்றாருன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய நேர்மையாளர்கள் போல நம்ம இருக்கிறோம். என்னை லியோவும் சேர்த்துதான் நேர்மையாளர் போல இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு? சில ஓநாய்க்கள் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. சில ஓநாய்க்கள் தூங்கிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா என்னோட இணைந்து ஒரு 16 பேர் ஊழியம் செய்யறாங்க. என்னோட மட்டுமே அதுல பரிந்துரை இல்லாம தனியா
என்னோட ஓனா என்னோட இணைந்து ஊழிய வார்த்தைகளை இறை வார்த்தை சொல்லுவதில் இறை புகழ்ச்சி நடத்துவதில் இப்படிலாம் இருப்பாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த கூட்டம் இந்த 14 பேருமே என்னோட இருக்கிறார்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா உமக்கு. அப்ப இதுல சில ஓநாய்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆண்டவரே அப்படியேப்பட்ட ஓநாய்கள் இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் வேணாம் ஆண்டவரே, இப்பயே கழட்டி விட்டுரு ஆண்டவரே. என்ன செய்வேன் சொல்லுவேன். அப்ப என்னுடைய ஒரு சகோதரி ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன இவர் என்ன ஜெபிக்கிறாரு என்னன்னு இப்படியே கவனிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சகோதரர், என்ன பிரதர் அடிக்கடி ஓனாயின்னு சொல்றீங்க, யார சொல்றீங்க, என்னது யார சொல்றீங்கன்னு கேட்டாரு. அப்ப ஏசுனாரு யாரா யூதாஸ் இவன் தான் காட்டி கொடுக்க போறேன் யாரா சொல்லி கொடுத்தாரா? அது போல நானும் ஓனாய் யாருன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஓனாய் உண்மையான ஓனாயா இருந்துச்சுன்னா ஆண்டவரே கழட்டி விட்டுருவார். என்னது ஆண்டவர் என்ன செய்வாரு, கழட்டிடுவாருங்க. எவருங்க நீ எதுக்கு பின்னாடி நீங்க போக கூடாது, எதுக்கு பின்னாடியும் அவன்கிட்ட காசு இருக்குன்னு நீங்க ஓடக்கூடாது, அவன்கிட்ட பதவி இருக்குன்னு ஓடக்கூடாது, சொத்து இருக்குன்னு ஓடக்கூடாது, அந்தஸ்து இருக்குன்னு ஓடக்கூடாது, படிப்பு இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது, அது பின்னாடி எந்த பின்னாடி யாரு பின்னாடியும் ஓடவே. இந்த பிரதர் தலைமையில கைய வச்சானா கீழே அப்படியே பரிசுத்த பிசாசு ஓடுங்க. நீங்க கைய வச்சாலும் பிசாசு ஓடுங்க. நீங்க கைய ஒழுங்கா அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க யாரு நோயாளி மேல என்ன பேய் பிடிச்சவன பேரை கூட இல்ல, எல்லாத்துமே நீங்க கைய வச்சீங்கன்னா கண்டிப்பா பிசாசு என்ன செய்யும், ஓடும். செபிச்சு பாருங்க, நீங்க சொல்லிச்சு பாருங்க. இன்னைக்கு இறைவார்த்தை பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல பாருங்க எவ்வளவு குரூப், எவ்வளவு நோய்கள் குணமாக, என்னென்ன குழந்தை பாக்கியத்திற்காக என்னென்ன காரியங்களுக்காக வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. எல்லாமே ஜெபிக்கிறாங்க. 300 கணக்காக 200 கணக்காக விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க. நிறைய பேர் விடுதலை பெறாங்க, நிறைய பேர் விடுதலை பெறாங்க. யாரோ ஒரு ஜெபங்க என்ன செய்றாங்க ஏன்னா, ஆனா ஜெபத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுறாங்க. திருப்பி ரிப்ளை என்ன செய்றாங்க, நான் நன்றி சொல்லி அனுப்புறதே கிடையாது. என் பிள்ளைக்கு சுகமாச்சு, ஒண்ணு சுகமாச்சு, என்ன நோய் குணமாச்சு, பேய் கட்டுகள் நீங்க யாருமே இதுவரைக்கும் என்ன செய்யல, ஒண்ணுமே அனுப்புறது இல்லை. அப்ப தேவன் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கடவுள் நமக்கு திட்டமா இருக்கிறாரு. அப்ப அந்தி கிறிஸ்துக்கள் பல பேர் இருக்கிறாரு. ஆண்டவர் வரப்போகிற நாட்கள் அன்னைக்கு சொல்லிட்டாரு, அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஆனா என்னைக்கு வருகிறதுனா தெரியாது. எதையுமே நீங்க உலகத்துல நம்பி விடாதீங்க. என்னது உங்க உழைப்புல என்ன செய்ய ஏமாந்து போய் விடாதீங்க. அழகா சொல்றாங்க மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 24வது வசனம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அல்லேலூயா யார் செய்வாங்க? இது யார் செய்வாங்க இந்த காரியம்? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் பெரிய ஒரு அற்புதம் அடையாளம் செய்றாங்க. இன்னைக்கு நான் ஒரு பாப்புலர் ஆகணும், இப்ப என் பேர் தெரியும்னா எங்க போதிச்சா இந்த மனதிருப்பு சபையில நீங்க இருந்து போதிச்சா நான் பாப்புலர் ஆக முடியுமா? எங்க நின்று ஜி கார்னர் கொட்டாய் போட்டு பேசுனா மக்கள் எதை விரும்புறாங்க? விளம்பரத்தை விரும்புறாங்க. இன்னைக்கு விளம்பரத்தை விரும்புறாங்க. ஆனா தேவனே மறைவாக செய்து கொண்டிருக்கிறார். என்னது மறைவாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த கானா ஒரு திருமணத்தை பத்தி பாத்தீங்கன்னா அற்புதமா முதல் அற்புதம் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் அற்புதம் அதை நீங்க திருப்பி படிச்சு பாருங்க. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11 நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா அது என்ன செஞ்சாது? அற்புதம் செய்யலாங்க. அற்புதம் முதல் அற்புதம். அதுக்கு முன்னாடியே தேவன் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறார். நிறைய அற்புதங்கள் செய்தார். அதெல்லாம் எங்க செஞ்சது? மறைமுகமா செய்தது. இது அதெல்லாம் அற்புதம் செய்ததெல்லாம் மறைமுகமா செய்தது. இந்த கானாவூர் திருமணம் தான் நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் அரசர்கள் வரும்போது அந்த இடத்துல அடையாளத்தை செய்தார், அற்புதத்தை செய்யலங்க. அந்த இடத்துல நல்லா திருப்பி படிச்சு பாரு. திருப்பி நான் படிச்சு பார்த்தேன். அந்த 8 வசனத்துக்குள்ள என்னென்ன காரியம் அதை பிரிச்சு பேசுறேன். அதை பிரிச்சு அந்த கானாவூர் திருமணத்தை பத்தி நல்லா அப்படியே பிரிச்சு பேசுறேன். அப்ப பிரிச்சு பேசும்போது மக்களுக்கு என்ன தெரியுது? அப்ப உண்மையான சத்தியம் எது என்று இத்தனை நாள் சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, அதை நம்பி கொண்டிருக்கிறாங்க. அதை ஆராய்ந்து நான் படிக்க நான் சொல்றேன்னா என்ன செய்யணும்? நீ அசை போடணும். இந்த வார்த்தையை எழுதி வச்சு என்ன செய்யணும்?
இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள் லியோ பிரதர் 3ஆவது வாரம் எடுத்தது இந்த செய்தி இது பைபிள்ல இருக்கிறா, இவர் தான் பேசினாரா, என்ன செய்யணும்? நீ ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்தாவே உனக்குள்ள இருந்தா நீ ஆராய்ந்து பார்த்து தேவன் உனக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தையில உங்களுக்கு மேலே கீழே நீங்க படிக்கும் போது என்ன செய்வார்? அந்த வார்த்தைக்கு உண்டான சத்தியத்தை தேவன் பரிசுத்தாவே என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். நீ வெளிப்படுத்தாத நிறைய செயல்கள் இன்னைக்கு மனித உள்ளத்துல என்ன செய்யுது? ஏமாத்தி கொண்டிருக்கா. ஏழை எளிய மக்களை, அறியாத மக்களை, இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியாத மக்களை எனக்கு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஏமாத்திட்டு இருக்க பல கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு அற்புதம் அடையாளத்தை இன்னைக்கு கண்டு ஓடி கொண்டிருக்கிறார்கள். என்னது? இன்னைக்கு எங்கே ஓடிய? இங்க இல்லாத அற்புதமா? வேதத்துல உனக்கு வச்சிருக்கிற அற்புதத்தை நீங்க வாசிச்சு தேவன்ட்ட நீங்க கையை உயர்த்தலாம், உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க. உங்களுக்கு செய்வாரா? செய்ய மாட்டார். இங்க இருந்து நான் தூத்துக்குடிக்கு போனாதான் அற்புதமா? இங்க இருந்து சென்னைக்கு போனாலும் அற்புதமா? இங்க இருந்து சாலக்குடிக்கு போனாலும் அற்புதமா? ஏதோ சோகத்தூர் போனாலும் அற்புதமா? இந்த இடத்துல என்ன செய்ய தேவன் என்ன செய்வா? குடி பொழுது அற்புதம் செய்யறவன் எங்க இருக்கிறாரு? அற்புதங்கள் செய்பவர் எனக்கு முன்னே செல்கிறார். அற்புதங்கள் செய்தவர் எனக்கு முன்னே செய்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. யெகோவா ரிசி, யெகோவா சம்பா, எபினேசரே, காப்பவரே, காண்பவரே, சர்வ வல்லவரே. யெகோவா ரிசி, யெகோவா சம்பா, எபினேசரே, காண்பவரே, காப்பவரே, சர்வ வல்லவர். அற்புதம் செய்கிற எங்க இருக்கிறாரா? எனக்கு முன்னே செல்கிறாருங்க. எனக்கு முன்னே இருக்கிறாரு. அப்ப எனக்கு முன்னே இருக்கிற என் தேவன் எப்படி இருக்கிறாரா? வார்த்தை வழியாக அற்புதங்கள் செய்கிறவர் இருக்கிறார். எது வழியாக? வார்த்தை விசுவாசிங்க. வார்த்தை விசுவாசிங்க. அதன்படி நீங்க கடந்து போய் பாருங்களேன். அற்புதங்கள் செய்கிற எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? எங்கேயும் தேடி ஓடாதீங்க. எங்கே தெரியும் ஏது ஓடாதீங்க. பாத்தீங்க சென்ட்ரலையே இவன் ஒரு வித்தியாசமானவன் சொல்லுவான். நான் எதையுமே நான் ஒட்ட மாட்டேன். என்னது? எதுலையும் நான் ஒட்ட மாட்டேன். இறைவார்த்தை கேட்காதவங்க கூட நான் என்ன செய்ய மாட்டேன். இறைவார்த்தை செவி கொடுக்காதவங்க இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க கூட நான் என்ன செய்ய மாட்டேன். இறைவார்த்தை பகிர்வு நடக்கும் போது அந்த இடத்துல என்ன செய்வேன்? நான் கூட நான் எதுவுமே தொடர்பு வச்சுக்க மாட்டேன். நீங்க என்ன பாருங்களேன், கண்ணை மூடி உட்காந்துருவேன், கண்ணை மூடி உட்காந்துருப்பேன், கண்ணை திறக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பேன். அப்படியே கண்ணை திறந்தா ஃபுல் பிட்ட என்ன செய்வேன்? உத்து பார்த்துட்டே இருப்பேன். கீழே இருந்து வரும்போது என்ன செய்வேன்? என்னுடைய கடமை எல்லாமே முடிச்சிருவேன். இங்க வந்து உட்கார்ந்து திரும்பி என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. அந்த வார்த்தையை முழுமையாக கேட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? கீழே போகணுங்க. என்ன செய்யும்? சத்துரு நம்மளை எப்படிதான் விழுங்கலாம் என்ன செய்யும்? கட்சிக்கு திங்கமா விழுங்கிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து ஒரு வாரத்துல ஒரு 1.5 மணி நேரம் 1-2 மணி நேரம் இறை வார்த்தையை கேட்போம். அந்த 2 மணி நேரத்தை கூட நீங்க ஒரு இடத்துல அடங்கி உட்காரலனா சத்தியத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இருக்கு. சத்தியத்தை கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? சத்தியத்துக்கு நீங்க என்னது அசட்டையா நினைக்கிற நீங்க வார்த்தையை நீங்க உட்கார்ந்து பாருங்க. எங்க இருந்தாலும் கழுத பேசுறோம், குதிரை பேசுறோம், யாரு பேசுறோம் உட்கார்ந்து கேட்கணும். ஏன்னா சத்தியம் யாரோடது இல்ல. சத்தியம் யாரும் இல்ல. வர்ஜில் பிரதரோடதுலையும் லியோடதுலையும் பிரதரோடதுலையும் சத்தியம் அவருக்கு சொந்தமானது கிடையாது. இது தேவனால் என்னது முன்குறித்த வார்த்தைகள் அறிவிக்கிற கருவியாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். தேவ சத்தத்துக்கு நான் எச்சரிக்கையா இருக்கணும். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, அங்க இங்க என்ன செய்யக்கூடாது? ஓடிடாது, ஓடிடாது. இறை வார்த்தையை கேளுங்க, இறை வார்த்தையை கேளுங்க. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சில கருத்துக்கள் பாத்தீங்கன்னா புகழ்ச்சி, ஆண்டவருக்கு தேவனுக்கு புகழ்ச்சி நடத்துவாங்க. அடுத்தது ஆராதனை நடத்துறாங்க. அந்த முதல் பாருங்க, விதைக்கக்கூடிய வார்த்தைகளை விதைக்கல, சுரண்டி திங்கிறத எல்லாத்தையும் சுரண்டி, தெரியுதுங்களா? வந்து என்ன செய்வீங்க? புகழ்ச்சி நடத்துறீங்க, ஆராதனை நடத்துறீங்க, அடுத்து என்ன செய்ய? காணிக்க பவனிக்குள்ள போயிருங்க. ஏன்னா விட்டா ஓடிடுவாங்க. தெரியுதா? அப்ப இறைவார்த்தை எப்ப
இறை வார்த்தைக்கு நேரமே கிடையாது. என்ன பிரதர், இறை வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் எங்க இருந்து சென்னையில இருந்து கூப்பிடுறோம். அப்ப இங்க வந்து இந்த புல்பிட்ட நடத்துறோம். ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, 2.5 மணி நேரம் ஆச்சு அவர் கொடுத்துதான் ஆகணும். வாங்க அங்க இருந்து சென்னையில இருந்து ஒரு பேரை போட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேனர் அடிச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கு ஒரு 100 ஊழியர்கள் எழுப்பி அவருக்காக வர ஊழியர்கள் தங்கு தடை இல்லாம மழை இல்லாம இயற்கை சூழ்நிலையில இருந்து எல்லாத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறது. அவர் பேச 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவையா? சகோதரியே, நீ எச்சரிக்கையா இரு. நீ இறைவார்த்தை கொண்டு வருகிற ஒரு 2 மணி நேரம் நீ பேசல, 1 மணி நேரம் பேசலனா அப்படியாப்பட்ட இறைவாக்கின தேவனுக்கு தேவையில்லை. 3 வருஷ காலமாக என் தேவ மலை பிரசங்கத்தை எங்க மணிக்கணக்காக நேரம் பார்க்கல, காலம் பார்க்கல. சத்தியத்தை என்ன செஞ்சாரு? உலகம் முடிய நேர காலம் பார்க்காம சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தாரு. உலகம் முழுவதும் சத்தியத்தை சொன்னாருங்க. இன்னைக்கு நேரத்தை இன்னைக்கு என்னது முன்குறிக்கிறாங்க. நேரத்தை சத்தியம் ஒரு 10 வசனம் 10 வசனம் கூட நீங்க சொல்றது இல்ல. ஒரு 5-6 வசனத்தை சொல்லிட்டு அதுக்கு 3/4 மணி நேரம் அவருக்கு எல்லா போக்குவரத்துல இருந்து எல்லாமே ரூம்ல இருந்து எல்லாமே சலுகை. ஏமாந்து போயிடாதீங்க. உங்க உழைப்பின் காணிக்கை 2 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல அதுதான் 7ல இருந்து 10 வரைக்கும் ஒரு உழைப்பின் காணிக்கை நீ ஏமாந்து போய்விடாத. எச்சரிக்கையா இரு மகளே, எச்சரிக்கையா இரு. கள்ள போதகர் இன்னைக்கு என்ன செய்றாங்க? ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். நீ கவனமாயிரு, நீ கவனமாயிரு. கவனமா இருந்து நீ செயல்படும் போதுதான் தேவன் நம்மளோட என்ன அறிந்து இருக்கிறார். சகோதரிகளே, அதே பாருங்க 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் எங்க இருந்தாங்கன்னா ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் வேட்டுக்கு எதிராக வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய செய்வார்கள். தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்திரமா பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன். நீங்க ஊழியம் செய்யறவங்க, அந்த ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு காணிக்கை தேவையில்லை, ஆத்துமாக்கள் தேவை. என்னது? காணிக்கை தேவையில்லை, ஆத்துமாக்கள் தேவை. ஆனா அதேக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட், ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது, நாங்க ஊழியர்கள் நாங்கள் குடும்பமா இணைந்து ஜெபிப்போம் ஒரு லிஸ்ட போட்டு வச்சிருவாங்க. அதுலதான் யார் யார் என்னென்ன எம்ப்ளாயி இருக்காங்கன்னு அதை பொறுக்கி எடுத்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு என்ன செய்வாங்க, ஒரு வாழ்த்து கடல், என்னது ஒரு 25 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா கூட செலவு பண்ணி என்ன செய்வாங்க, உங்க வீட்டுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அனுப்பி உங்களை என்ன செய்ய கவர் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க, கவர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. என்னது, என் குடும்ப போட்டோவை அனுப்புன ஒரு லெட்டர் வந்துச்சு, குடும்பத்தோடு நான் அனுப்பிச்சு விட்டேன். மாசம் மாசம் சந்தாவும் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் போக போக ஏன் என் குடும்பத்துக்கு நான் ஜெபிக்க முடியாதா, என் பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்க முடியாதா, என்னது தேவன் எனக்குள்ள உன் கையில எல்லா அதிகாரம் உன் கையில கொடுத்திருக்கிறேன், நீ முழங்கால போடுறா. என்னது, நீ முழங்கால போடு, நீ அதிகால வேலை எழுந்து நீ ஜெபி. என்னது, அதிகால வேலையில் நீ ஜெபி என்று சொல்லி என்ன செஞ்சாரு, எனக்கு எல்லா கட்டளையும் கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா அதிகாலை எழுந்து ஜெபிச்சேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அநேக ஆசீர்வாதத்தை என் குடும்பத்தில் ஆண்டவர் வச்சிருந்தாருல்ல, அநேக ஆசீர்வாதத்தை என் குடும்பங்களுக்கு வச்சிருந்தாருல்ல. பாருங்க 2016 எங்க வீட்டுக்காரங்க அந்த வேலைக்கு சேரும் போது அநேக போராட்டங்கள் அநேக நடந்தது. எங்க வீட்டு பாருங்க தேவன் முன்குறிச்சு இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நான் 20 பேரோட ஊழியர்கள் கூட நான் இணைந்து ஊழியர் செஞ்சேன். 20 பேரோட இணைஞ்சு ஊழியர் செஞ்சேன். அநேக இடங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு போற நேரத்துல ஒரே ஒரு பாட்டு ஒரு ஜெபம் தான் தருவாங்க. எனக்கு ஒரு நேரம் அந்த ஒரு பாட்டு ஒரு ஜெபம், அந்த பாட்டை என்ன 2 வரி 3 வரி தான், 3 சான்ஸ் வரைக்கும் தான் நான் பாடணும். அதுக்கு மேல எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க. எனக்குள்ள ஒரு வாஞ்சம் இருக்கும்.
ஆண்டவரே இன்னொரு பாட்டு ஒரு ஜெபம் நான் பண்ணணும், முடிகிற ஜெபம் முழு நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காத்தால வரைக்கும் இருப்பேன். பாத்தீங்கன்னா இந்த ஆராதனையில ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் ஜெபம் தருவாங்க, அதோட நிறுத்திடுவாங்க. எனக்குள்ள என்னது அந்த ஆர்வம் இன்னும் போகணும். அப்ப எனக்குள்ள என்னன்னா அந்த மணியை தான் பார்ப்பேன். நான் மணியை பார்க்கணும். எல்லாருமே அங்க 20 பேருமே அந்த 10 நிமிஷம் கொடுப்பாங்க. அந்த மூப்பர் தான் என்ன செய்வார், வழி நடத்துவாரு. 10 நிமிஷம் அதை கொடுத்துட்டு என்ன செய்வாரு, அங்க நின்றுச்சுன்னா என்ன செய்வாரு, அடுத்தவர் வந்து பக்கத்துல நின்றுவாரு. எழுந்து நம்ம முன்பா ஆமீன் சொல்லும் போது வரமாட்டாங்க. நான் முடிக்கிறேனோ இல்லையோ என்ன செஞ்சிருவான், 10 நிமிஷம் உள்ள பார்த்துட்டே வந்து நின்றுவாங்க. அடுத்தவர் இப்படியே வந்து நின்றுட்டு வாஞ்சி ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்தாரு. அப்ப வார்த்தையில என்ன செஞ்சாரு, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு குடும்ப தேவைகள் அநேகம் இருக்கு, எனக்கு ஊழிய பாத்தீங்கன்னா என்னால போக முடியல, எங்களுக்கு ஒரு நிரந்தரமான, எனக்கு என் பையனுக்கோ எங்க வீட்டுக்காரங்களுக்கோ ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை கொடுங்க, கண்ணீரோட நான் கேட்கிறேன் சொல்லிட்டு என்ன செஞ்சேன், ஆண்டவர்கிட்ட உண்மையா நான் கேட்டேங்க. 2016 ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த வேலையை கொடுத்தார். வேலையை கொடுத்த அந்த வேலையில அந்த இடத்துல இருந்த ஆளுங்க அவ்வளவு போராட்டம், அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் என்ன செஞ்சாரோ. அப்ப நானே என் மனைவிட்ட சொல்றேன், என் மனைவி சொன்னாங்க, ஓ இவ்வளவு பிரச்சனையா இருக்கியா, அங்க போனா என்ன செய்யறாங்க பாருங்க, தொடக்க காலத்துல அங்க ஒரு குளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாமரை குளம், அதுல இருக்கிற செடியெல்லாம் புடுங்க, அது புடுங்க வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா 3-4 ஆழம் இருக்கு அந்த கிணறு, அந்த தொட்டி 3-4 ஆழம் இருக்கு. அதுல இருந்து அதை பாத்தீங்கன்னா கொடி அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு தாண்டி பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம கையை காட்டுது, அவ்வளவு ஒரு அப்படியே ரத்த கட்டினது போல அப்படியே இருக்குது. இப்படிலாம் வேதனைப்பட்டு வரேன்னு சொல்லணும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, நம்ம எல்லாம் கொடுத்துருக்கிறோம், தேவன் ஏதாவது ஒன்று செய்வார். நான் என்ன செய்வேன், என் வீட்டுக்காரமான ஆறுதல் பட்டியில இருந்து என்ன செய்வேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து நான் என்ன ஜெபம் பண்ணுவேன். மனுஷன் சொல்ல மாட்டேன். இன்ன வரைக்கும் எங்க வீட்டுக்காரமா எங்க ஊழியர்களுக்கு யாருக்குமே வேலை கிடைச்சிருந்து இன்ன வரைக்கும் தெரியாதுங்க. 9 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்ன வரைக்கும் நான் யாருக்குமே சரியா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்படியே நான் ஆண்டவர் என்ன சொல்லுவேன், உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சுத்தமானா என்னது இந்த வேலை ஆண்டவர் திட்டமிடுங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் விரைவா சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாருங்க, ஆண்டவர் 2017 நிரந்தரமான ஒரு ஊழியரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். நிரந்தர பணியை கொடுத்தாரு. அப்ப இந்த வல்லமை ஆற்றல் யார் கையில இருந்தது, யாரை நம்பி நான் என்ன செய்வேன் போல, என் தேவனை நம்பி போல. அல்லேலூயா. தேவனை நம்பி இருந்தேன். தேவனை நம்பி இருந்ததுனால ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமா பாதையில வழி நடத்தினார். என் பையனுக்கு கூட என்ன செஞ்சேன், வேலை வேணாம், பையனுக்கு பையனுக்கு கூட வேலை இங்க வேணாம், வெளியூர்ல வேலை கொடுங்க ஆண்டவர் சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா அங்கேயே தங்கி என் சொந்த மச்சினை, எங்க மச்சினா எங்க சின்ன மாமியாவோட பிள்ளைங்க, என் மச்சினை அவன்கிட்ட என்னது அங்கேயே அந்த கம்பெனில அங்கேயே அந்த வேலையை கொடுத்து அங்கேயே தங்கமான எங்க ஒரு எதுவும் சேதாரம் இல்லாம பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்கிறா. இந்த மாதிரி தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும், தேவன்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. நீங்க மனிதன்கிட்ட கேட்காதீங்க. மனிதன் செய்யறதுக்கு எல்லாமே வீணாக போகும். மனிதன்கிட்ட எதுவுமே நீங்க கேட்கவே கூடாது. எந்த ஆலோசனை இருந்தாலும் யாரா இருந்தாலும் என் தேவன்கிட்ட கேட்டு பாருங்களேன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். அப்ப ஆண்டவர் தாங்க என்ன செஞ்சாரு, அற்புதத்தை செய்தாரு, அதிசயங்களை செய்தாரு. பாத்தீங்கன்னா பல்வேறு கடல் வாங்கின கடல்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு 2.25 லட்சம் என்ன கிட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட அதுல கடனா இருந்தோம். அதையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, முடிச்சு வச்சாரு. இன்னைக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என் தேவன் வச்சிருக்கிறார். இது ஊழியத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கும் நான் இங்க லோக்கல்ல காட்டூருக்குள்ள என்ன பண்ணா, என் வீட்டுக்காரமா இன்னமும் என் பாக்கெட்ல காலையிலே காலண்டரை பார்க்கணும். இங்க ஊருக்கு ஊழியத்துக்கு போறேன்னா 200 ரூபாய் எடுத்து என் பாக்கெட்ல வச்சிருக்கும். ஏன்னா வெளியூர் எங்கன்னா ஊழியர் தான் 500 ரூபாய் எடுத்து என்ன செய்வாங்க, பஸ் பேருக்கு வச்சிருவாங்க. நீ எதையும் நம்பி யாரை நம்பியும் போகாது. எந்த யாரை நம்பியுமே என்ன செய்யாத போகாத. ஒரு தாடி திண்டுக்கல்ல நடந்தது சொன்ன தெரியுங்களா, ஒரு ஊழியர் என்ன விட்டுட்டு வந்துட்டாரு. ஏன்னா அதை பத்தி சொன்ன பாத்தீங்களா, இன்னையில இருந்து என் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க, இன்ன வரைக்கும் சரி, ஏன்னா எங்க போனாலும் நான் ஊழியத்துக்கு போறேன்னா இந்த பாக்கெட்லயும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். நான் வேணாம் தான் சொல்லுவேன். இருந்தாலும் என்ன சரி வச்சுக்க. எதை பார்த்துமே இன்னைக்கு நான் போகிற ஊழியத்திலே நான் ஊழிய இடங்களே சரி, எங்க பிரதர் வந்தாருன்னா காசுக்காக வரவர்களை எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். அந்த ஒரு பேரை தான் இன்ன வரைக்கும் எடுத்திருக்கிறோம். அந்த பேர் தான் எடுத்திருக்கிறோம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, வேணாம்னு சொல்லாத, நீங்க இருக்கிறத வாங்கிடும். அவங்க கட்டாயப்படுத்தி யார்கிட்ட நம்ம நிக்கிற அவசியம் கிடையாதுங்க. கட்டாயப்படுத்தி நிக்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒரு இடத்துல வகுச்சர்ல கையெழுத்து போடுறாரு. எனக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. வகுச்சர்ல 3000 இருக்கு. என்னது எவ்வளவு இருக்கு,
கள்ள கணக்கு எழுதிட்டு இருக்கு. அங்கே ஒரு யூதாஸ் உட்கார்ந்து இருக்கிறான். அங்கேயும் ஒரு யூதாஸ் கொடுத்தது 1500. எவ்வளவு எழுதுறாங்க? 3000 ரூபாய் எழுதுறாங்க. ஊழியருக்கு வந்துட்டு போனதுக்கு 3000 ரூபாய் செலவு. எந்த கணக்கு தான்? ஐயோ, அந்த பாவம் ஓ தலையில வெடியட்டும். என்னது? அந்த பாவம் ஓ தலையில வெடியட்டும். நீங்க நிறைய கள்ள கணக்கு எங்க எழுதுறாங்க? கள்ள கணக்கு எங்க எழுதுறாங்க? மளிகை கடையில் எழுதுறாங்களா? பெரிய பெரிய ஷாப்பிங் மால் எழுதுறாங்களா? ஆலயத்துல தாங்க கள்ள கணக்கை எழுதுறாங்க. இவங்கள்ட்ட தான் கத்துக்கணும். என்னது? இவங்கள்ட்ட தான் கத்துக்கணும். இன்னைக்கு பாருங்க, நீங்க சுரண்டி திங்கக்கூடிய பல ஊழியர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு கள்ள போதகர்கள் எழுமிற எச்சரிக்கை. அதான் பாருங்க, ஏக்கோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்படுகிற ஏக்கோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம். என் சகோதரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் இருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். எல்லாரும் அநேக விஷயத்துல என்ன செய்யறோம்? தவறுகிறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன ஆசை வந்துருச்சு? ஊழியர் ஆகணும் ஆசை வந்துருச்சு. அங்கதான் பிரச்சனை இல்லாத காசு. எங்க? உட்கார்ந்த இடத்துலயே காசு. எனக்கு தெரிஞ்ச என் நண்பரோட, என்னுடைய நெருங்கி ஊழியர் செய்த நண்பரோட பையனை பாத்தீங்கன்னா, இந்த சபையில தான் சாமியாரா சேர்க்கணும். இந்த சபையில தான் சாமியாரா சேர்க்கணும். 14 வருஷம் படிச்சுட்டான். 14 வருஷம் படிச்சு என்ன, இந்த கொரோனா டைம்ல ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டான். எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவன் மட்டும் வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சுத்தவும் கொள்ளவும். ஏன்னா ஒரு ஃபாதரோட புல்லட் இருக்குல்ல, அதை எடுத்து சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கொரோனா டைம். ஏன்னா பாத்தீங்கன்னா அவன் செய்த வேலைகள் அந்த தவறான செயல்கள் இருந்தது. என்ன செஞ்சுட்டாங்க? கடவுளே அவனை வெளியில இன்னைக்கு வெளியில டிவி இருக்காங்க. ஏன்னா அப்போ நான் என்னது ஒரு சாமியார் ஆக போற அந்த பணி இல்லாம நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சம்பாதின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க போய் சேர்ந்துட்டான்? ஒரு குரூப்ல போய் சேர்ந்துட்டான். இங்க ஒரு குரூப்ல போய் இணைச்சிட்டான். பாத்தீங்களா? அப்போ பொருளாசை இன்னைக்கு என்ன செய்யுது மனுஷனை? இன்னைக்கு போதகர் நீ ஆக விரும்பாத. இன்னைக்கு என்ன செய்யற? இன்னைக்கு பண காசு கிடைக்கும். இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பேசுறங்க. எது படிச்ச ரீதியில பேசிக்கிட்டு இருக்கோம். ஞானத்துல படிச்ச ரீதியில நீ பேசிட்டு இருக்கோம். நீ அதுதான் இங்க சொல்றாரு. நீ போதகராக நீ என்ன செய்யாத? நீ விரும்பாத மகளே. தேவன் ஒருவர் இழுத்து கொள்ளாவிட்டா என்ன செய்ய முடியாது? ஒருவருக்கு வர முடியாது. யோவான் 6:44 எடுத்து நீங்க வாட்சி பாருங்க. தேவன் ஒருவர் இழுத்து கொள்ளணுங்க. ஊழியத்துக்கு கூப்பிடணும். அப்பதான் சத்தியமே இருக்கும். சத்தியத்தை கேட்க முடியும். நீ ஒருத்தரை இழுத்து கொள்ளாவிட்டா இஷ்டத்துக்கு வந்து கூட்டு நீங்க பேசுனீங்கன்னா அங்க என்ன இருக்காது? அங்க என்ன இருக்காது? ஒரு ஸ்பிரிட் இருக்காது. என்னது? ஒரு ஆவிக்குரிய வார்த்தை இருக்காது. நீங்க கேட்கிற வார்த்தை பாருங்க, ஒரு சப்பன அது உங்களுக்கு புரியாது. அந்த வார்த்தை என்னது? போய் சேராது மக்கள்கிட்ட. நீ ஞானத்துல நீ பேசுவ, அந்த ஞானத்துல நீ வழிநடத்துவ. அங்க என்ன இருக்காது? ஒண்ணுமே. சில பாருங்களேன், சில இடத்துல பார்த்தா கீபோர்டு கிட்டார் தபலா பேடு எல்லாமே இருக்கும். அங்க என்ன இருக்காது? ஒரு அபிஷேகமே இருக்காது. அதே ஒரு இடத்துல பாருங்க, இந்த ஜாலரா வச்சுட்டு ஒரு இடத்துல அடிச்சுட்டு உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல போய் பாருங்க, பிரசன்ஸ், அவ்வளவு பிரசன்ஸ். உட்கார்ந்து அந்த பாட்டு பாடி தாள கண்ணை மூடிக்கிட்டு அந்த அந்த கொற்ற வேர்வையில் என்ன செய்வாரு? உட்கார்ந்து அந்த தாளத்தை போட்டுக்கிட்டு அப்படி பாடுவாரு பாருங்க. அந்த இடத்துல ஆவியானவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் தூண்டப்படும். தன்னால கைகளை தட்டி தன்னாலே அவங்களுக்குள்ள என்ன செய்வார்? ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள ஏற்படுங்க. இன்னைக்கு அந்த உணர்வு இன்னைக்கு என்ன இல்ல? இன்னைக்கு எந்த மக்கள்கிட்ட இன்னைக்கு பார்க்க முடியலையே. இன்னைக்கு முடியல. இன்னைக்கு நிறைய பேர் எதுல ஆவியில நிரம்புறாங்க? தாளத்துல நிரம்புறாங்க. ஆவியில எதுல நிரம்புறாங்க? இசையில தாளத்துல நிரம்புறாங்க. ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு எச்சரிக்கப்படுறாரு. சகோதர சகோதரியே, நீ போதகராக நீ விரும்பாத. நீ போதகராக விரும்பாத. அப்ப நான் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையோடு நான் வாழ வேண்டும். அதுதான் சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், பாருங்க, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க முடியாமல் செவித்திறனா உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை
சத்தியத்தை செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஹalleluya. கட்டுக்கதைக்கு சாய்ந்து கொள்ளும் காலம் வரும். ஒரு மணி நேரம் பேசுறது ஒரு போதகர் பத்தாதா? ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு ஒரு ஊழியக்காரன் பத்தாதா? 2 மணி நேரம் பேசுறது ஒரு ஊழியக்காரன் பத்தாதா? 3 மணி நேரம் பேசுறதுக்கு ஒரு ஊழியர் பத்தாதா? இன்னைக்கு எத்தனை ஊழியர், இன்னைக்கு எத்தனை போதகர் உட்கார்ந்து இருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் இன்னைக்கு பாருங்க. அந்த 1 மணி நேரம் பிரசத்துக்கு பிரதருக்கு 1 மணி நேரம், இவருக்கு 1 மணி நேரம், அவருக்கு 1 மணி நேரம். நீ தேவ பிரசன்னம் இருந்தா நீ ஒருத்த போது 3 மணி நேரம் பேசுறதுக்கு என்னது? இன்னைக்கு கள்ள போதகர் கள்ள கதைகளை கட்டி கெழுப்புவதற்கு இன்னைக்கு பல போதகர் இன்னைக்கு என்ன செய்றாங்க? கீழ்ல நிக்கிறாங்க. என் பேரை போடு, உன் பேரை போடு. இருக்கிறதுலே பெரிய ஒரு யாரு இருக்கிறவர்களே? தேவனை தவிர பெரியவர் யாரு இல்லை. தேவன் பெரியவர் சிறியவன் யாரையும் யானை செய்யல, பார்க்கல. பச்சை பாதகம் பார்க்கறேன் ஆண்டவன் இல்ல, ஆனா மனுஷன் பச்சை பாதகம் பார்க்கறாங்க. இன்னைக்கு சகோதரிகளே உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு என் தேவன் எச்சரிக்கை இருக்கிறார். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு யாருக்கு எச்சரிக்கை? கிறிஸ்துவர்களுக்கு, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை இருக்கிறார். கிறிஸ்தவனுக்கு அல்ல, கிறிஸ்தவனுக்கு அல்ல, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகோதரர் என் சகோதரிகளே, நீ எச்சரிக்கையாயிரு. கள்ள போதகர்கள் பலர்கள் தோன்றிவிட்டன. நீ கவனமாய் இருந்து தேவ சமூகத்துல ஓடுவதற்காக நீ வழியை ஆயத்தப்படுத்து. வழியே நீ ஆயத்தப்படுத்து. தேவத்தை வேதத்தை நீ இரவும் பகலும் தியானி. வேதத்தை இரவும் பகலும் எழுதப்பட்ட வார்த்தைகளை தானி. உனக்கு அற்புதத்தை எங்க வைத்திருக்கா? உனக்கு முன்னாடி வைத்தா. அதிசயங்களை எங்க வச்சிருக்கா? உன் உள்ளத்துல வச்சிருக்கிறா. தேடக்கூடிய தேவன் எங்க? உன் இருதயத்தில் இருக்கிறா. நீ அவரை தேடு. எந்த மனிதரை நீ தேடாத, எந்த மனிதர்களையும் தேடாத. எரேமியா எழுதுறாரு 17:5 என்ன சொல்றாரு? நாசில்லா மனிதனுடைய நம்பிக்கை வைப்பவன் சபிக்கப்பட்டவன். எதுல நம்பிக்கை வைக்க கூடாது? மனிதன் மேல இருக்கக்கூடாது. எந்த மனுஷரையும் நம்பி வாழக்கூடாது. எந்த மனுஷன் சார்ந்து வாழக்கூடாது. இந்த உலகத்துல எந்த மனிதரை நம்பி வாழக்கூடாது, எந்த மனிதரையும் சார்ந்து வாழக்கூடாது. எலி வழியா இருந்தாலும் துன்பமோ துயரமோ இயேசு எப்படி எவனையும் கூட வச்சுக்கலையே, கடைசி வரைக்கும் 12 பேரும் கூட வரல. தனிமரமா தான் போய் சுருக்கு வாங்கினார். என்ன வாங்கினாரு? அடி வாங்கினது அடியால போய் வாங்கினாரு. அவருக்காக ஒரு அடி சாட்டடி எவனா வாங்கினு சொல்ல முடியுமா? 6 மணி நேரம் தூக்கிட்டு சுமந்தாருங்க. மொட்டை வெயில 9 மணில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் சுமந்தாரு. இரவு முழுவதும் துன்பப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு. இயேசுவை குறித்து அழுகுறியே, உனக்கு நீ செய்த பாவம் இருதயத்துக்குள்ள இருக்க, அதை நினைச்சு அழுதுட்டியா? இயேசுவை நினைச்சு ஐயா எனக்காக அடிக்கப்பட்டிய, நொறுக்கப்பட்டிய, அவமானப்பட்டு எல்லாம் அவமானம் உனக்கு தான். உன் அவமானத்தை நீ அவருக்கு அறிக்கைட்டு இருக்கிறியா? உன்னுடைய பாவத்தை அறிக்கைட்டு இருக்கிறியா? உன்னுடைய போலி வாழ்க்கையை நீ அறிவித்திருக்கிறியா? உன்னுடைய போலி சிந்தனை நீ அறிவிக்கிட்டு இருக்கிறியா? தேவன் சொன்ன கட்டளை நீ மீறி நடந்திருக்கியே, நீ அதை அறிக்கைட்டு இருக்கிறியா? தேவன் சொல்லாத சொன்னியே, நீ அதை அறிக்கைட்டு இருக்கிறாயா? மகளே, அறிக்கைட்டு இருக்கிறாயா? நீ தேவனை குறித்து நீ அழுது கொண்டு இருக்கிறாயே. தேவன் அழுதுதான் உனக்கு வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார். வேதத்தை அழுதுதான் கையில கொடுத்திருக்கிறாரு. கண்ணீரோடு வேதனையோடு பல இக்கட்டு, பல துன்பங்கள், துயரங்கள், எல்லா வேதனையும் அனுபவித்துதான் இந்த ஜீவனை உன் கையில கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் எனக்கு பேரு ஜீவ புத்தகம். என்ன புத்தகம்? ஜீவ புத்தகத்தை உன் கையில கொடுத்திருக்கிறாரு. நீ இத படி மகளே, இத நீ தியானி. உனக்கு ஜீவன் உனக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்குள்ள நீ என்ன செய்ய? நல்ல தியானி. தியானித்து என்ன செய்ய? நீ பரலோக தேவனை நோக்கி கையை உயர்த்தி நீ ஜெபி. நீ அப்பதான் என்ன செய்வ? நீ வாழ்வா, சில பெறுவா, வெற்றி காண்பா. வெற்றி காண வேணும்னா தேவ சத்தியத்தை நீ என்ன செய்யணும்? எடுத்து வாசிக்கணும். பாருங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28, 29 எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28, 29. தேவனானவர் சபையிலே முதலாக அப்போஸ்தலர்களையும் இரண்டாவது கள்ள தீர்க்கதரிசிகளையும். பாருங்க, அங்கேயே ஆரம்பிச்சிட்டார் பவுலுடைய எழுதியிருக்காரு. எங்கது? முதல் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார். இரண்டாவது யாரை உருவாக்கி இருக்கிறாரு? கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகள். மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியர்களையும், ஆளுகைகளையும்,
ஆள்களையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. என்ன செஞ்சிருக்கிறாரா? பல்வேறு பாஷைகளை என்னது எல்லாத்தையும் இவர்களே தேர்ந்தெடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. கள்ள தீர்க்கதரிசிகளையும் அல்ல வெறும் தீர்க்கதரிசி. பல்வேறு தீர்க்கதரிசி என்னது எங்க எழுதி இருக்கிறாங்க? முத பவுலடியார் எழுதவும் எங்க எழுதி அப்பயே அந்த காலத்திலேயே என்ன செய்யறாரு? சீடர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அடுத்த யாரை வந்து உருவாக்கி இருக்கிறாரு? மூணாவது யாரை? போதகரை. அப்ப ஏற்படுத்தினவர்களை போதகர் இன்னைக்கு சரியான வழியை மந்தையை வழியெடுத்துட்டு போறாங்களா? இருக்கிறவனுக்கு ஒரு போதனை, இல்லாதவனுக்கு ஒரு போதனை, நடுத்தரத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு சத்தியம். பாத்தீங்களா? இன்னைக்கு சபைகள் எல்லாம் இன்னைக்கு 3 கூடுகை நடக்குது. காலை ஆராதனை ஒண்ணு நடக்கும், என்னது மத்திய ஆராதனை ஒண்ணு நடக்கும், சாயந்தரம் ஒரு ஆராதனை நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா இவங்களே சில காரியங்கள் என்ன செய்வாங்க? ஒதுக்குவாங்க. இவங்க தான் வரணும், இவங்க தான் செயல்படணும், இந்த ஆராதனைக்கு இவங்க தான் வரணும்னு என்ன செய்யுது? தேவன் அங்க ஏதாவது முன்குறிச்சு வச்சிருக்கிறாரா? இவங்க தான் வரணும்னு எங்கதான் குறிச்சு வச்சிருக்காங்க? குறிச்சு வச்சிருக்காங்க எங்கனாச்சு இவங்க தான் வரணும்ட்டு? அப்ப ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரே சத்தியத்தை தான் கொடுத்திருக்கிறார். இது ஒரே சத்தியத்தை கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு பல்வேறு என்னது பல்வேறு பிரிவினை எங்க இருக்கு? என்ன வேணாலும் செய்யுங்க. எங்க கத்தோலிக்க திருவையில இந்த இடத்துல நீங்க என்ன வாசகம் வாசிக்கீங்க? இன்னைக்கு வேர்ல்டு லெவலையும் இன்னைக்கு 3 நற்செய்தி வாசகம், நற்செய்தி முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம். இந்த இன்னைக்கு வேர்ல்டு லெவல் ரோமாபுரி வரைக்கும் இந்த வாசகம் தான். வேற எந்த வசனையும் மாற்றவும் மாட்டாங்க. அப்படியே மாத்தினாலும் என்ன பிரச்சனை நடக்குன்னா, இந்த கல்யாண பூசை நடக்குது பாத்தீங்களா? இதுல மட்டும்தான் மாத்துவாங்க. என்னது கல்யாண பூசை, சாவு பூசை மட்டும்தான் மாத்துவாங்க. இந்த ஓய்வு நாள் பூசை, மித்த பூசை எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க. ரெகுலரா நடக்கக்கூடிய அன்னைக்கு உண்டான வார்த்தையை தவிர அதுலயே சில பேர்லாம் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு என்ன நற்செய்தி வாசகம் அதான் ஏன் வாசிப்பேன். என்னது வேற வாசகம் வாசிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வாசிச்சாலும் அப்படிதான் வாசிப்பாங்க. வேற இது என்ன செய்ய மாட்டாங்க? மனிதனுக்காக வாசிக்க மாட்டாங்க. அது ஓய்வு நாள் என்ன இருக்கோ அதான் வாசிப்பாங்க. ஆனா சில பேர் என்ன செஞ்சிருவாங்க? ஆளை பார்த்து ஆளை சத்தியத்தை வித்துருவாங்க. ஆளை பார்த்து உண்மை தானே சத்தியத்தை வாங்காத விற்பனை செய்ய. நீதிமொழி ஆசிரியர் அத்தனை 23 அதான் எழுதுறாரு. சத்தியத்தை வாங்கு, தேவ வசனத்தை பரலோகத்துல இருந்து வாங்கு, அத விற்பனை செய்யாத. இன்னைக்கு மகள இன்னைக்கு வேத புத்தகத்தை உண்மையிலே எனக்கு ஒரு வெட்கக்கேடு என்ன நினைச்சு கிறிஸ்தவன் சொல்றது வெட்கக்கேடு என்னன்னா, இலவசமா வேதத்தை கொடுக்காதீங்க. அதுக்குதான் எவனுக்கு என்ன தெரியல, அத பத்தி தெரியல. இலவசமா வேத புத்தகத்தை கொடுக்காத. நரகத்துக்கு போறதுக்கு ₹1,00,000 உன் பிள்ளைக்கு வீடு வாசல் வாங்கி தெரியல, பரலோகம் போறதுக்கு 450 ரூபாய் பைபிள் வாங்கி தரலனா நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? நீ எல்லாம் கிறிஸ்தவனா? நரகத்துக்கு போறதுக்கு என்னது இந்த மண்ணே எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றவன் மண்ணை வாங்கி கொடுக்குறியே, 450 ரூபாய் பைபிள் வாங்கி கொடுக்குறிய உன் பிள்ளைக்கு, அது இலவசம் எவனாச்சும் ஒருத்தன் கொடுப்பானா? இலவசனா எவனா கொடுப்பானா? இலவசமா பைபிளை கொடுக்காதீங்க. இது பொக்கிஷங்க. இது ஒவ்வொரு முத்துக்கள் என்ன செய்யக்கூடாது? பன்னிக்கு முன்னாடி போடாதீங்க. யாருக்கும் இலவசமா யாருக்குமே என்ன சத்தியத்தை இந்த வேதத்தை தயவுசெய்து சொல்றேன், யாருக்குமே ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய, ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்க, சத்தியத்தை மட்டும் இலவசமா தராதீங்க. அலன்றியா சொல்றேன். எசையா புத்தகம் 46:3 சொல்வாரு, ஏக்கோபு விட்டாரே தாயிங்கர்களை உன்னை நானே சுமப்பேன், நரைமுடி வரைக்கும் நானே தாங்குவேன், நானே உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லுகிறாரு. என் தேவன் என்ன செய்யறாரு? அவர் நீ சுமந்தினா அவர் உன்னை சுமப்பார். அதான் சொல்லுவோம் போராடலாம். நீ வேதத்தை சுமந்தினா அவர் உன் குடும்பத்தை சுமப்பார். நீ வேதத்தை சுமந்தனா உனக்கு தேவை எல்லாத்தையும் அவர் சுமப்பாருங்க. உன் தேவை என்ன இருக்கோ நீ வேதத்தை சுமக்காம இலவசத்தை எவனா கொடுப்பான் என்று சொன்னா என்ன செய்வாங்க? தேவன் உங்களை ஒருபோதும் சுமக்க மாட்டாரு. இலவசத்துல வாங்கினவன நீ பாருங்களேன், தேவனை முழுமையாக தேடினவனாக இல்ல. அது ஒரு பக்கம் மாடாக்குடியில இருக்கும், இவன் ஒரு பக்கம் ஒயின் ஷாப்ல இருப்பான். என்னது? அது ஒரு பக்கம் மாடாக்குடியில இருக்கும், இது ஒரு பக்கம் என்னது ஊர் கதை பேச, உலக கதை பேச ஒரு இடத்துல என்ன செய்வாங்க? உட்கார்ந்து இருப்பாங்க. சகோதர சகோதரி
மீண்டுமாக சொல்லுகிறேன், இன்னைக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறது கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள், இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் ஏனா தானா என்று வாழக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு போதனை அல்ல. கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு உங்களுக்கு எச்சரிக்கை செய்தியாக என் தெய்வம் கொடுக்கிறார். அதுதான் நீங்க என்ன செய்யணும்? அமீனமாக வாசிக்கா 1 கொரிந்தியர் 12:28-29 வாசிங்க. எல்லாரும் எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியக்கானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும், இன்னும் அதிக மேன்மையான வழிகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப இந்த வரம் என்ன தேவையில்லை, இன்னும் மேன்மையான ஒண்ணு இருக்கு, அதை நாடுங்க நீங்க. அப்ப மேன்மையான எடுத்தானோ பரலோகத்தை நோக்கி பார்க்கணுங்க. எதை பார்க்கணும்? இந்த கழுகின் பயணம் சொல்லிட்டு ஒரு தலைப்பு எடுத்தேன், எழுதியிருக்கேன். ஒரு தலைப்பு எடுத்துட்டு இருக்கேன், கழுகின் பயணம். அந்த கழுகை பத்தி நான் பார்க்கும்போது யூடியூப்ல போட்டு பார்த்தேன், அந்த கழுகோட வழிகள் என்னென்ன இருக்குன்னு. இந்த கழுகு மட்டும் எதோடையும் ஒட்டாது, எந்த பறவைகளோடும் ஒட்டாத விலங்கு. பாத்தீங்கன்னா அது தன்னையை புதுப்பித்துக்கக்கூடிய ஒரு அதுக்கு ஒரு வல்லமை. அது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம எல்லா பறவை போல ஸ்ட்ரெயிட்டாவும் பறக்காது. அது எப்படி பறக்குமா? சுத்தி சுத்தி பறக்கும். எப்படி பறக்கும்? சுத்தி சுத்தி பறக்கும். அதை பாத்தீங்கன்னா யூடியூப்ல போட்டு நான் எடுத்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தா அது ஒரு பெரிய ஆழமா போகுது. எது? கழுகின் வழி ஒரு ஆழமா போய்கிட்டே இருக்கு. அது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்காரு, அடுத்தடுத்த இது ஸ்டோரி வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன அதுக்கு ஒரு முடிவு? ஒரு பறவைக்கே என் தேவன் ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறானா? என் தேவன் எனக்கு என்ன ஜீவனை வச்சிருப்பாரு? சிந்திச்சு பாருங்க, எனக்கு என்ன ஜீவனை வச்சிருப்பா? ஒரு முடிவில்லாத ஒரு பறவைக்கு ஒரு முடிவில்லாத ஒரு ஜீவனை ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு மனிதனுக்கு கூட்டியிருக்க காட்டி என் தேவன் பாத்தீங்கன்னா அந்த பறவைக்கு என்ன செஞ்ச கூட்டி கொடுத்திருக்கிறார். இத 70 ஆண்டு இருக்கும். அத்தனை ஆண்டு 70 ஆண்டு. அந்த அந்த கழுகு 70 ஆண்டு இருக்குமா. பாத்தீங்கன்னா அந்த உயரம் எத்தனை? 1.5 அடி ஹைட் இருக்குமா. எத்தனை அடி? 1.5 அடி 2 அடி ஹைட்டுக்கு வரைக்கும் அந்த பறவை இருக்குமா. சட்டையை விரித்தா ஏன்னா 2.5 அடி அந்த கழுகை பக்கத்துல போய் பார்க்க முடியாது, தெரியுங்களா? பயந்துரும். ஆமா, அத பார்வையும் சரி, ஏன்னா அதோட குணமும் சரி. உடனே பாத்தீங்கன்னா எப்படி குறைஞ்ச ஒரு 10க்குள்ள வெயிட்ட தூக்கக்கூடிய பறக்கக்கூடிய அந்த பலம் கழுகுக்கு. அதுதான் சொல்றாங்க, காண்டாமரம் பலத்தை காட்டி கழுகின் பலம் உங்களுக்கு வேணும். அப்ப கழுகின் பலம் தான் இன்னைக்கு இந்த மனிதர்கள் என்னன்னா அந்த செயல் எப்படி இருக்குது, அந்த செயல் எப்படி போய்கிட்டு இருந்தது என்ன தெளிவாக தேவன் அந்த பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை அப்படியே ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தேவன் முடிவா அதை என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை கொடுக்கணும். இந்த கழுகின் வழி எப்படி இருக்குது, அந்த பாதை எப்படி போய் எங்க போய் முடிகிறது இன்னும் தெரியல, எங்க முடிவு தெரியல. உங்க வயசுக்கு எங்க கழுகு ரோட்ல செத்து கிடந்ததை பார்த்திருக்கீங்களா? குப்பையில பார்த்திருக்கீங்க? அது ஏதோ ஒண்ணுதான், அத்தி புத்த மாதிரி. என்னைக்கே எத்தனை வருஷம் தான் இருக்கும்? அதுக்கப்புறம் உங்க விவரம் தெரிஞ்சும் பார்க்கல, இப்பயும் பார்க்கல. அப்ப இன்ன வரைக்கும் ஒண்ணுதான். அது மாரி ஏதாவது அத்தி பூத்து இந்த லைட்ல அடிச்சு இந்த இருக்கு பாத்தீங்களா, கரண்ட் கம்பியில அடிச்சு வேணா அது போயிருக்கும் ஒளிஞ்சு. இயற்கை மரணம் அதுக்கு கிடையாது. இயற்கை மரணம் இங்க கிடையாது. அது இயற்கை நான் சாக போறேன்னு தெரிஞ்சாலும் எங்க போயிருமா? பெரிய மலைக்கு உச்சிக்கு போயிடும், கண்ணுக்கு காணாத இடங்களுக்கு போயிருமா. அனாக போயிற இடத்துல அந்த இடத்துல நம்ம ஜீவனை விடும். பாருங்க, சாதாரண ஒரு பறவைக்கு ஜீவன் போறதுக்கு ஒரு இடத்தை என் தேவன் 5 வச்சுக்கிறானா? போதகரா இருக்கிற நீங்கள் நானும் எனக்கு போவதற்கு ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்தை மனிதனால் தேட முடியாது, ஜீவன் தேவனால் தான் கொடுக்க முடியும், தேவனால் தான் கொடுக்க முடியும். அப்ப இந்த உலக மனிதர்கள் அங்க அற்புதம் இங்க அற்புதமா என்ன செய்யக்கூடாது?
ஓடவே கூடாது. எல்லாமே தேவன் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் வழியாக இன்னைக்கு நான் என்ன செய்ய, என்னை நான் ஆயத்தப்படுத்தி என்னை நான் சுத்திகரிக்கிறதற்காக தான் இன்னைக்கு கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் யாரு இன்னைக்கு பலர் உங்கள் மத்தியிலே தோன்றி இருக்கிறார்கள். நீ எச்சரிக்கையாயிரு மகளே. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் இறைவார்த்தை கேட்கிறவர்கள் எல்லாத்துக்கும் தேவன் அதுதான் எச்சரிக்கை எடுக்கிறார். நீ எப்படி இருக்க வேண்டும், இன்னைக்கு எப்படி வாழ வேண்டும். இன்னைக்கு சொல்ல திங்கக்கூடியவர்கள் நிறைய ஊழியர்கள் எழுப்பி விட்டார்கள். இன்னைக்கு பாசமா அன்பா காட்டி இன்னைக்கு என்னது ஊழியர்கள் என்ன செஞ்சாரு, அன்பை காட்டி சுரண்டி திங்கக்கூடிய ஊழியர்கள் இன்னைக்கு எழுப்பி விட்டார்கள். எங்கதான் பிளாட் ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரியாது, எங்கதான் ஆடிக்காரு கொடுத்தாருன்னு தெரியாது, எங்கதான் பைக் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் நாங்களும் இவ்வளவு அதான் 18 ஆண்டுகளா ஓடிட்டு இருக்கு. எங்களுக்கு யாரும் ஒரு சின்ன ஒரு பாட்டு கூட கொடுக்கல. அல்லேலூயா. ஆனா எப்படிதான் இதெல்லாம் சாட்சி சொல்றாங்கன்னு தெரியல. அதுதான் கள்ள பொய்யான தீர்க்கதரிசிகள் பொய்யான வார்த்தைகளை அறிவிக்கிற மத்தியில நீ எச்சரிக்கையா இருவரே. சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிற இடத்துக்கு நீங்க போகும். சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிற இடத்துல நீ கேட்கணும். கேட்டு அதன்படி வாழும்போது நிறைய வசனம் இருக்கு. நமக்கு நேரம் பொறுக்கப்பட்ட நேரம் ஆண்டவர் நினைச்சாரு இன்னும் நம்மள்ட்ட பேசும். அப்ப இதுவே போதுமானது. நான் எச்சரிக்கைப்படுத்துவதற்கு இதுவே எனக்கு போதுமானதா இருக்கிறது. ஆண்டவர் மத்தியில நம்ம என்ன செய்யணும், என் குடும்பங்கள் எல்லாத்தையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் பாதத்துல ஒப்புக் கொடுங்க. ஆவியானவரை எந்த நேரத்துல கள்ள போதகளை குறித்த ஆண்டவரை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி என் தேவனை எங்களுக்கு திரும்பி கொடுத்திருக்கீங்க. உங்க சமூகத்துல நாங்கள் வருவதற்காக என்னை ஆண்டவரை எங்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒப்புக் கொடுப்போமா? எதுல நான் ஏமாந்து போயிருக்கிறேன், காணிக்கையில ஏமாந்து போயிருக்கிறோமா, சொத்து சுகத்துல ஏமாந்து போயிருக்கிறோமா? இன்னைக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 அடி சந்தை விட்டு கொடுக்க முடியாத ஊழியக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை சச்சரவோடு இருக்கிற ஊழியக்காரன். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரன் இன்னைக்கு மத்தியில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் மத்தியில் இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு கள்ள போதகர்கள் மத்தியில் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. இயேசுவே அப்பா உன் பெயர் சொல்லி எத்தனை சொல்லி திங்கக்கூடிய ஊழியர்கள் நான் பழக்க வைத்திருக்கிறேன். அப்பா உன் பெயர் சொல்லி என் சொத்து உடைமைகளை சொல்லி திங்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு ஐயா. அப்பா இன்னைக்கு அரசியல்வாதிகள் மேல் அப்பா ஊழியக்காரர்கள் இன்னைக்கு சொல்லி திங்கிறார்கள் ஐயா. அரசியல்வாதிகளுக்கு மேலாக ஆண்டவரே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும் மனம் திரும்பணும் ஐயா. அப்பா அந்த அடியனுக்குள்ள ஆண்டவரே நீ இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக இந்த அடியன் உள்ளத்துல நீ பேசும் ஆண்டவரே. இந்த அடியன் மனம் திரும்பும்படியாக இந்த வார்த்தை எனக்கு உண்டானது ஐயா. நான் மனம் திரும்புவதற்காக இந்த வார்த்தை ஆண்டவரே கள்ள போதகரை குறித்து பேசுவதற்கு எனக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறீராச்சா. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாள் உன்னோடு நான் இருந்து உன்னோடு நான் பேசுவதற்காக ஆண்டவரே அப்பா உன் இரக்கத்தை என் மீது பொழிங்க. உன் இரக்கத்தை பொழிங்க ஆண்டவரே. உன் சத்தியத்தை நான் சத்தியமாக அறிவிக்க எனக்கு ஒரு பலனை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. சத்திய பாதைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாள் செம்மையான வழிகளை வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேலையை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக கள்ள போதகரும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அப்பா இந்த நாளில் ஆண்டவர் எழும்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எத்தனை நேர்மையாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பு ஏது இல்லாதவர் இன்னைக்கு மூல முடுக்கலானவர் ஒதுங்கி கிடக்கிற அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க ஐயா. அப்பா உன் வார்த்தையை வைத்து ஏமாத்தி திங்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அநேக ஆண்டவரே அப்பா இன்னைக்கு விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஐயா. இவர்கள் எல்லாம் மனம் திரும்புவதற்காக அப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு நிமிடம் இவர்களுக்காக கள்ள போதகர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அப்ப வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனம் திரும்புவதற்காக ஏழை எளியவருடைய ஆண்டவரே இன்னைக்கு வீட்டு வாடகை வாங்கினாலும் 10ல் 1 மடங்கு நீ கொடுக்கணும். இன்னைக்கு மருத்துவமனையில எவருக்கா சுகப்படுத்தினாலும் அதுல அந்த மருத்துவ செலவுல நீ 1 மடங்கு கொடுக்க வேண்டும் என்று சுரண்டி திங்கக்கூடிய திருமணத்துக்கு வந்தாலும் லட்சம் போட்டு திருமணம் செய்யலாம். ஊழியக்காரனுக்கு இவ்வளவு தர முடியலையா என்று சொல்லி சுரண்டி திங்கக்கூடிய ஊழியர்கள் மனம் திரும்பும்படியாக கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதகர்களிடந்து எங்களுக்காக ஒரு மீட்பை தரபடியாக ஒரு விடுதலை தரபடியாக என் தேவ பிரசன்ன தேவ ஆவியானவர் எங்களோடு இருக்கும்படியாக இவர்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையா வாழ்வதற்காக எங்களை குறித்து இவர்களை குறித்து ஆண்டவரே அப்ப அந்த வார்த்தைகளை திருடி ஆண்டவரே அப்ப போதிக்கிறவர் ஆண்டவரை விட்டு இவர்களை விட்டு நாம் விலகி இருக்கபடியாக ஆவியானவரே எங்களுக்கு ஆண்டவரே இரக்கத்தை பொழியபடியாக இரக்கத்தை ஆண்டவர்கள் மீது தள்ளபடியாக ஆண்டவரே உண்மை உத்தமமாக ஒரு வழி ஆண்டவர் நாங்கள் பின்செல்ல ஆண்டவரே அப்பா வழியும் சத்தியம் ஜீவனும் உண்மை நானே என்று சொல்லி ஐயா ஒவ்வொரு வழியா வருவதற்காக எங்களுக்கு வழிவாசலை ஆண்டவரே உண்மை உத்தமமாக ஓடை ஆண்டவரை எங்களுக்கு வழி சொல்லுங்க ஆளாகாதவர் ஆண்டவரை நீதியான பாதையில் வழிநடத்தபடியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை போல எங்கள் சபை மூப்பர்களையும் எங்கள் சபையில உருவாக்கி இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதரர்கள்
ஆண்டவரே. அனைவரும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மீது ஆண்டவரே அந்த வல்லமை தரபடியாக வார்த்தை வழியாக வாழ்வதற்காக, வார்த்தை பின் சென்று நடப்பதற்காக, உன் வார்த்தையின் பாதத்துக்கு விளக்காய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியாக ஓடுவதற்காக ஒரு சத்தியமே இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று அந்த உண்மையான சத்தியத்தை பேச முடிய அநேக பொருள்களை எழுப்பும்படியாக அநேகரின் எழுதி ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே சத்தியமாக அறிவிக்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே வேத வெளிச்சங்களை தரபடியாக உன் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு வல்லமையோடு ஆற்றலோடு ஆண்டவரே புதிய பிளவுக்குள்ள புதிய ஆவிக்குள்ள ஆண்டவரே கடந்து செல்லும்படியாக அவர் உள்ளத்தில் நீ பேசும்படியாக ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரை திருத்தி பேசி ஆண்டவரே பொய்யான போதனை அனுப்பக்கூடிய எல்லா மனதிரும்படியாக தேவாவியானவர் அவர்களோடு இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்க அவர்கள் மனதிரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் வழிநடத்தபடியாக அவர்களோடு இருந்து நீ பேசுவதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லா துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு உடன்பட்ட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேச வைத்ததற்காக பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னோடு இருந்த ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில் பேச வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே மனக்குழப்பத்தோடு மனவேதனையோடு இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரே எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் தெளிவான இறை வார்த்தையை தெளிந்த புத்தியோடு இந்த வார்த்தையை வாசித்து அதன்படி வாழ்வதற்காக எதிரை நான் ஏமாற்று போகாதவர் எங்களை நீ எச்சரிக்கைப்படுத்திருக்கிறீர்கள் ராஜா. அதற்காக நன்றி ஆண்டவரே. பல்வேறு போதனையை கொண்டு வருகிறது அப்பா அவர்களை நாங்கள் நிலத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று சொல்லி தெல்ல தெளிவாக ஆண்டவரே உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறீர்களே உங்க இல்லத்திலே உங்கள் ஆண்டவரே அப்பா இல்லத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்தினீங்க தெய்வமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன் வார்த்தையை அப்பா ஒவ்வொரு நாள் கேட்டு அதன்படி வாழ்வதற்காக எங்கள் என் குடும்பங்கள் என் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே உன் வார்த்தையின்படியாக எங்கள் வேலை அடித்து பாதுகாக்கும்படியாக என் ஆண்டவரை மீட்பர் சொல்லுமாக இயேசுவை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.